எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீங்க. வெகு தூரம் நடந்து வந்திருப்பீங்க. கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. கும்பிடுறப்ப நான் தான் கோட்டச்சாமி. சித்தப்பு யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யாரு? அடடே வாங்கப்பா. இப்பதான் வந்தீங்களாக்க? நாங்க நேத்த எதிர்பார்த்தோம். பிள்ளைங்க பசியோட வந்திருக்குங்க. இருந்து சாப்பிடட்டும். எதுவா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு பேசிக்கிடுவோம். கோட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அது ரெடியாகி அரை மணி நேரம். பள்ளிக்கூடத்துக்கு போலியா? சீக்கிரமா பார்த்தா வைடா. ஏய் நிறைய வையே. ஏய் சில என்னடா யோசிக்கிற? கூட்ட வைடா. நம்ம வீட்டுல கறிதான் சோறு, சோறு தான் கூட்டு. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கவுச்சி சாப்பிட்டீங்கல்ல, வெத்தலாவுக்கு போடுங்க. இப்ப சொல்லுங்க அப்போ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கிழக்க ராமநாதபுரத்துல இருக்கோம். எங்க வெள்ளாட்டுல ஒரு 10 காணோம். டேய் இவங்கள கொல்ல பக்கம் கூட்டி போய் காட்டு. என்னப்போ என்ன யோசிக்கிறீங்க? அண்ணே எங்க வெள்ளாட்டு உருப்படி 10, 8 தான் நிக்குது, 2 காணும்னே. அந்த 2 தேவை சாப்பிட்டீங்கல்ல? சரிப்பா, விட்டுட்டு போறீங்களா பத்திட்டு போறீங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடையெல்லாம் நிக்குதுங்க, பத்திட்டு போயிடுறோம். சரிப்பு, ஒரு ஆடு என்ன விலை போகும்? ஒரு 1000 2000 சுமார். கோட்டை வீடு தேடி வந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க. சரிப்பா, ஒரு 10,000 கொடுத்து பத்திட்டு போங்க. நியாயமா தான் இருக்கு. அதாச்சு சில்லறை வாங்கிக்கோங்க. மவராசனா போயிட்டு வாங்க. இந்த கொலகார பைய கோட்டச்சாமி காளையார் கோயில திருடி தேவகோட சந்தையில விற்கிறான், தேவகோட்டையில திருடி இளையாங்குடி சந்தையில விற்கிறான், இளையாங்குடியில திருடி பரமக்குடி சந்தையில விற்கிறானப்பா. ஏப்பா ஏ பேசாம வாப்பா, காதல் கட்டிச்சுன்னா கட்டி வச்சு உதச்சாலும் ஓய்ப்பாங்க. நீ வேற என்னத்தையே பேசிக்கிட்டு. வாங்கண்ணே. என்னப்பா எப்படி இருக்க? உன் பையன் எப்படி இருக்கான்? நான் உன் வீட்டுக்கு வரும்போது பையன் பால் குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அதை விடுப்பா. வேற விவசாயம்லாம் எப்படி இருக்கு? நமக்கு என்னண்ணே, வானம் பார்த்த பூமி. ஆட எங்க பூமிக்கு மட்டும் என்ன கூரையா போட்டிருக்கு? அதுவும் வானத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஏப்பா கோட்டச்சாமி வர்றான், அப்படியே திரும்பிக்க. ஏய் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு நிக்கிற? சரி அதை விடப்பா. என்ன மாடு வந்தீங்களாக்க? சொல்லு, நல்ல மாடை வாங்கி கொடுத்துறேன். அவரு வரட்டும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மகராசன் பெரிய கருப்பன் கழனியில இறங்கி நடந்தார், கலக்கணக்கா விளையும். வித்து ஒண்ணு எடுத்து போட்டாருன்னா தாகி போகும். அந்த கைராசிக்காரு கையால மாடு வாங்கிட்டு போனான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தவசி மாடு விக்கிறதா? விலையை சொல்லி வித்து கொடுத்துறேன். இல்ல சியா, ஒரு மைல் தூரத்துக்கு அங்க நின்று மேற மாட்டேன். இங்க இருந்து என்ன குறன்னு கரெக்டா சொல்லி போடுவாரு. ஆட்டுக்குட்டியா குறுக்களை பிடிச்சு நிறுத்தி பார்த்து இத்தனை கிலோன்னு சொல்லுவாரு. ஒரு எலும்பு கூட அதிகமா இருக்காது. நல்லது கெட்டதா பெரியருக்கு தான் தெரியும். அதே அவர் வந்துட்டோம்னு இந்த அவரே வந்துட்டாரு. வாங்க சித்தப்பு, கொஞ்சம் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. அம்மா நல்லா இருக்காங்க? வராம்பா. நல்லா தான் இருக்குது. அதான் நல்லா தீவனம் நீங்கதுல்ல, புழுகிற இடத்துல விழுந்து படுத்துறாது. விவசாய வேலை முடிஞ்ச உடனே ஒரு பார்த்து போட்டு கொடுத்துருவோம். நீங்க சொன்னா சரிதான். உங்களுக்கும் இல்லாம சித்தப்பாக்கும் இல்லாம பாக்கலாம். வாங்கி கொடுத்த உங்களுக்கு தெரியாதா? அப்போ சித்தப்பு ஒரு 8500 கொடுங்க. சிரிப்பு வருதா?
வந்துச்சு வந்துச்சு அப்ப சரிதான் இதுல 8000 தான் இருக்கு தம்பி. 8000 அப்பா இருக்குப்பா, இந்தாப்பா. கொடுங்க மாமா, இந்தாங்க கைத்து கொடுங்க. சித்தப்பு இந்தாங்க, சந்தோஷமா கைத்து வாங்க. தம்பி அடுத்த சந்தைக்கு வரும்போது அந்த ஐயோ, நீங்க போய் விவசாய வேலையை பாருங்க, நான் வரேன். அப்போ இந்தாங்க என்னப்பா இது? தலைவத்து கம்சன் காசு. மச்சான் தப்பா எடுத்துக்கிறாதிய. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் மாடு பிடிச்ச ஒரு ஆளுன்னு கூட்டு வந்தேன். அதான் தெரியாம தப்பு பண்ணி. இருக்கட்டும் பாப்பா, நம்ம பையன் தானே, வரட்டா? சரிங்க மச்சான். ஏலே முட்டா பேல, அவங்கள யாரு நினைச்ச? தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு கேட்டா மோர் கொடுக்குற குடும்பம்டா. பணம் பத்தலன்னு சொன்னவனுக்கு பையில இருந்து 500 எடுத்து கொடுத்து போனவர் அவரு. அவர்கிட்ட போய் கமிஷன் ஆடு மாடு விக்கிற இடத்துல வாங்குற இடத்துல இல்லங்கம்னு வந்தா நானும் நெஞ்சு நிமித்தி நிக்கிற குடும்பம்டா. நாம கொடுக்குற காசு பணத்துக்காக வாடா இதை செஞ்சுக்கிறாங்க. நம்ம தாய் பிள்ளைய கட்டாயப்படுத்தினால இதை பண்ணிக்கிறாங்க. வாடா வா. சித்தப்பு, சந்தை ஆடு வாங்குறவனும் விற்கிறவனும் இந்த பெரிய கருப்பனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவன் அந்த கேட்டு போய் ராமசாமியும் நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமையா போயிரும். அட, கூட எங்கேயும் கோழி அங்கேயுமா இருக்கு. இறகுற தின்னுச்சா என்னன்னு தெரியலையே. இரு, உள்ள இரு, திங்கிறதுக்கு ஏதாவது கம்பு காப்பி அள்ளிட்டு வரேன். அப்பா, என்னப்பா அது வீடு வாசல்ல திறந்து கிடக்குது, பாப்பாவை காணா? சந்தைக்கு போயிட்டு நம்ம வர நேரம் ஆகும் நினைச்சு அது விளையாட போயிருக்கோம். வந்துடும். என்ன வந்துட்டு போயின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாப்பாவை காணன்னு பதறிட்டு இருக்கேன், நீங்க அசால்ட்டா இருக்கீங்களே. என்னப்பா பண்ண சொல்ற? நான் எங்க போய் தேடுறது? வர வர ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுது. வரட்டும், நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீ பேசாம. ஆத்தி, மீசக்கார இருக்கிற கோவத்துக்கு மாட்டணும் முதுகு டென்னு கட்டி போயிரும். ஐயோ அம்மா, என்னாச்சுடா நொண்டிட்டு வர்ற? முள்ளு குத்துச்சு தாத்தா. என்னப்பா அது முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுது, என்னாச்சுன்னு பாருங்கப்பா. இந்தா பாக்குறேன்ப்பா. கால்ல முள்ளு குத்துற அளவுக்கு எங்க போனா? இந்த கோழி முட்டை கடையில அதான் விரட்டி பிடிச்சு கொண்டு வந்தேன். இந்த கோழியா? இந்த கூடையில அடைச்சிட்டு தீனி எடுத்து வரத்தானே போனேன். ஐயோ தாத்தா, அது நேத்து. உங்களுக்கு வர வர ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, சரிதான். என்னப்பா அது வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? முள்ளெடுக்க முடியுமான்னு பாருங்க, இல்லன்னா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போவான். பாத்துறேன்ப்பா, இப்ப பாத்துறேன்ப்பா. காலை காட்டு, காலை காட்டு. என்ன முள்ளு குத்துன தடத்தையே காணாம? இங்க வலிக்குதா? அங்க இல்ல, மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அரை மணி நேரம் ஆச்சு. இங்க வலிக்குதா? ரொம்ப கோவமா இருக்காரா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கா. எங்க இருக்குன்னே தெரியல. எங்க வலிக்குதா? அங்கேயும் இல்ல. இங்க வலிக்குதா? இங்க இங்க அங்கதான் தாத்தா சுரீரு வலிக்குது. நல்லா பார்த்து சொல்லு. இங்க வலிக்குதே. அடிச்சல்லா. ஐயோ தாத்தா, மாமா உள்ள இருக்காங்க. கழுத, நீ எதுக்கு இந்த வேஷம் கட்டு நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, மாமா எனக்கா ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? ஒன்னும் வாங்கிட்டு வரல. சந்தைய பேத்து மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்கான். அப்பா, பாப்பா எதுக்கு சும்மா திட்டுறீங்க? போப்பா, நீ குடுக்குற செல்லத்துலதான் அம்புட்டு பண்ணுது. இப்ப பாரு, முள்ளு குத்திருச்சு, எம்புட்டு பெரிய நாடகத்தை நடத்தி பிரிச்சு. நீ வீட்டுல இருக்க வரைக்கும் கம்முன்னு இருக்குப்பா. கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டேன்னு வையே, உள்ளங்காலால இந்த ஊரையே அளந்துட்டு வந்து. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அப்புறம்ப்பா, இந்த நாகராஜ மாமா 500 ரூபாய் பணம் கடன் கட்டுது. நான் போனதுக்கு அப்புறம் வந்து சட்டை பைக்குள்ள வச்சுக்கிறேன். பாப்பா கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லிருங்க. அந்த கமதக்குடி வரைக்கும் போயிட்டு வந்து. ஆட்டுப்பா ஆட்டுப்பா. தாத்தா, மாமா வரத்துக்குள்ள பொழுது உச்சிக்கு வந்துரும். வெயில் அதிகமாயிரும், கொடை எடுத்துட்டு போக சொல்லுங்க. சொல்றதா சொல்றேன். பொடி கண்ணில் பட்டு போகுதே. அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி, பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க. தட்டுக்கு மேல பச்சை
பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி உன்னை பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்கு தான் மூளை டெப்போ கணக்குல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல? பேசாம ஹோட்டலுக்கு போய் 5 ரூபாயை விட்டு எறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணே வாங்க, அண்ணே உட்காருங்க, அண்ணே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறா. அட ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடே. பொண்டாட்டி அதுக்குடா பொண்டாட்டி. ஏய் இலைய போடு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. கவுண்டர் இருக்கு. கவுண்டரா? சரி போய் எடுத்துட்டு வா. போடா. டேய் வாடா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. டீ காஃபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல. காப்பி இருக்கு, சக்கரை இல்ல. குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடி. தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சிட்டு ஏன்டா நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியூர் ஓடி போய். சாவி இருக்கு, பூட்டு இல்ல. அட கொக்காம அவன. ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க ஹோட்டல். உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் செட் ஏண்டா? என்ன ஏங்கிட்டே பையில பையிலடா இது? அடுக்கு மொழி பேசுற. என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய் நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா. வீச்சரிவாள் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதடா. இதுக்கு பயந்துட்டு என் பொண்டாட்டி அருவாள் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாடா. இதெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க. சார் என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்ட ஈடா பணம். என்ன பாக்கெட் இருக்கு, பணம் இல்ல. டேய் இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. அந்த 10 ஏக்கர் வாழை ஈடு முடிஞ்சு போச்சு. பூரா வெட்டிட்டு தென்னங்கண்ணை வச்சு விட்டுருவோப்பா. தென்னை வேண்டாம், பார்த்து ஒரு 6-7 வருஷமாக. கரும்பு வச்சிருப்பா, 10 மாசத்துல வந்துரு. இல்ல மஞ்சள் வைப்பா, 3 மாசம். யார் அது? அரணியூர் அம்பலார் மாதிரி இருக்கு. அவர்தான்ப்பா. போற மனுஷன கூப்பிடப்படாது. உங்களை பார்த்த சந்தோஷத்துல கூப்பிட்டுட்டேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அதனால என்ன பரவாயில்லப்பா. இங்க பார்த்த மனுஷங்க டவுனுக்குள்ள பார்த்துருந்தா ஒரு சர்பத்து சாவை குடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்கலாம். என்னப்பு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணி ஒருவேளை சந்தோஷமா சாப்பிடலாம்னு பாக்குறேன். நீங்க அப்பா மேனு சர்பத்து வாங்கி கொடுத்து என்ன ஏச்சு போலாம்னு பாக்குறீங்களா? இது யாரு? இதுதான் மையம் பாண்டித்துறை. கர்மாத்தூர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மையம் தானே, கும்பிட்டுக்கப்பா. மருமகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப சீரும் சினத்தையும் ரொம்ப சிறப்பா பண்ணணும்ல. அதான் பொறுமையா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்லிட்டியே? மாடு வாக்கி மகராசனுக்கு பொண்ணு கிடைக்கும் புண்ணியவானுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற காசு பணத்துக்கும் போடுற நகை நட்டுக்கு ஆசைப்பட்டா உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண வரேன். பெரிய இருப்பையும் சேர்த்து வச்சிருக்கிற பெருமையில கொஞ்சத்தை என் வீட்டு கொண்டு போத்தேன். விவசாய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிடும். இந்த ஒரு வார்த்தை போதும், சந்தோஷமா போயிட்டு வர்றேன். என்னதான் குழம்பு சப்புன்னு இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன்னு இருக்கு மாமா. உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல பட்டா சுருக்குன்னு இருக்கணும். ஏதாச்சும் கொண்டா. போய் 4 குண்டு சேர்த்துட்டு வா, நாக்கில வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன்னு கிடைக்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. இது நறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. மாமா இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் 2 கைனா உங்களுக்கு 3 கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் 1 மாமா வலது கை, நம்பர் 2 இடது கை மாமா, நம்பர் 3 வலக்கை மாமா. மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா, அது லேட்டா வரும். எப்போ வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பொக்கை. அட சக்க அடிச்சாதான் சக்க. மாமா என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வர்றீங்களா? 2 நாளா வேலைக்கார லீவு. இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா? என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்ள. அட உரிக்காம தோளால பிடிச்சிங்கிறது. வெங்காயம் உரிச்சா கண்ணு காந்தாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா மாமா நீங்களே ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க, நான் ஆசையை வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான். அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுது. சும்மா மாப்ள. காத்து பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான். முத்தத்துல அடிக்கிற வேல் முதுகுல பட்டா அவன் முகத்தை சொல்லிக்கிறான். ஆடு வேணுமா ஆடு? மாமா
என்ன அதே இதையும் பேசிட்டு பாப்பாவுக்கு மாப்பிளை பார்த்துட்டு வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்மா ஓ மாமன் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. எஸ், மாப்பிள்ளைய நான் பார்த்துட்டேன்ல. நானும் பார்த்தேன்ல. மகாராஷ்டிர மாதிரி இருக்கான். யா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள அப்படி ஒரு பையனே கிடையாது. அது மட்டும் இல்ல, காணிகரை நிறைய இருக்கு. அதுக்கு நடுவு ஒரு பெரிய கேணியே இருக்குதுல்ல. மாடி வீடு இருக்கு. அதுக்கு ஏறி போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல. மாமா என்ன இது மாப்பிளையோட படிப்பு சொல்லுங்க. படிப்பாது அதானே, என்ன படிச்சா ஏது படிச்சான்னு எங்களுக்கே தெரியாது. கொள்ள படிப்பு படிச்சிருக்கான். ஆமா கொள்ள. நீ ராணி மாதிரி வாழலாம். ஆமே உன் சம்மதத்தை கேக்குது. என்ன சொல்ற சொல்லம்? போ கிழவா. மாமா பாப்பாவோட வெக்கத்தை பாத்தீங்களா? பாப்பா பொண்ணு வெக்கப்படுது, நீங்க மாமா வெக்கப்படுறீங்க. தம்பி, வளைகார தம்பி, பாப்பாவுக்கு கை நிறைய நல்ல விலை உசந்த வளையலா பார்த்து போட்டு விடு. சரிங்க. வளைய வளைவே வளைய வளைவே. ஏய், இப்ப நாங்க என்ன கிளவி கிளவின்னு சொன்னோம்? அது என்னடா காம்பவுண்டுக்குள்ள வந்தோன்னு சவுண்ட பலமா குடுக்குற? இறங்கடா கீழே. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல் இல்லைங்க. சிம்ரன் வளையல் அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் லொல்லைங்க லொல்லைங்கங்கற? கண்ணாடி வளையல் இருக்காடா? இருக்குங்க. மாமா மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போட போடுற. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா, டோருங்கப்பா. மாப்பிள ஒண்ணு தான் பார்க்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து டேய் ஏய் மாமா பாருங்க மாமா, உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. அம்மா டேய் அறிவு கட்ட நாய. பாப்பாக்கு வளைய பொண்ண கை வரிக்கிற மாதிரி போட்டு கண்ணு கலங்க வச்சிட்டாடா. எந்திரா எந்திரா. ஏய், என் மாப்பிளைக்கு கோபம் வர வச்சிட்டியாடா. எப்படிடா பொம்பளைங்க கை சைஸ் தெரியாம எப்படிடா வளையல் போடலாம்? வளையல போட நீங்க விடுங்க மாமா. வளையல போடுறீ மாவனே. வளையல் வளையல் போடுறான்டா வளையல். பாப்பா அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, மருமக மேல இருக்க பாசத்துல படக்குன்னு கையை நீட்டிவிட்டான். நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரிங்க. அளவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு? 100 ரூபா ஆச்சுங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். இந்தா 150 வச்சுக்க. சந்தோஷம் வரேங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏயா பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதப்பட்டே செத்து போயிருவான். ஏய் மாப்பிள, ஊருக்கு ஒரு கல்லை எடுத்து விடுறா பாப்போம். டேய், நாய் குலைக்கிற சத்தமும் பறவை பறக்கிற சத்தமும் கேக்குது. மனுஷங்களாம் அசந்து உறங்கிட்டாங்க உள்ள இருக்கடா. ஏலே, இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். வாங்கடா. ஏய், நாய் குலைச்சிட்டு ஓடி வருதுடா. கொண்டு வந்த கோழிக்கறி தூக்கி போறா. சாப்பிடு சாப்பிடு. கழுத்து மணியை முதல்ல வருங்கடா. காட்டி குடிச்ச போது. டேய், அழகு இருக்கா? மணி சத்தம் சல் சல்னு கேட்டு தூங்குற எழுப்பிட்டு போகுதுடா. சாணியை உருண்டை உருண்டையா உருட்டி மணிக்குள்ள தள்ளுங்கடா. அப்பதான் சத்தம் கேட்காது.
வாங்கடா மாட்டை கொண்டு வாங்க வாங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊர்ல வந்து அவன் மாட்டை திருடுவானுங்க மாப்ள. அவனுங்களை மரத்துல கட்டி வச்சு கை கால வெட்டினா சரி வருவானுங்க மாப்ள. ஐயா அவனுங்களே வயிற்று பழப்புக்காக மாடு களவாட வந்திருக்கானுங்க. அவனுக்கு கையை காலை வெட்டி அந்த பாவத்தை நாம சேர்த்துக்குவேன். இவனுங்களை அனுப்பிச்சு வச்சவங்களை வர சொல்லிக்கிறேன். கருப்பணசாமி கோயில் முன்னாடி உட்காந்து பேசி தீர்த்துக்குவோம். யாரா யாரா தைரா யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ணசத்துட்டேன். அதுக்குள்ள 5-6 ஆகி போச்சா? ஏய் நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய் சுருட்ட கீழே போடுறா. ஏறி மிதிச்சேன் திங்கிறதுக்கு வாயும் இருக்காது பல்லும் இருக்காது. ஏப்பா கோட்டசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். சரி அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துக்கு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா நடந்து போச்சு. நாங்க அம்புட்டு தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். என்னடா பேச்சு பேசுற? மீச முடிய பிடிக்கிற தலையில சொட்ட ஒழிச்சுன்னு பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நீ கொடுக்குற அபராத பணத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு எடுத்து போறோமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்கிற போறியா? டேய் இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கல் கட்டி தோல் தூக்கிட்டு வந்தவங்கடா. பொம்மையா இருக்கும்பா. அப்படின்னா அப்பளமா நொறுங்கி போயிருவடா. சரி இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்ள என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் இடத்துல இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடுதவங்கிட்ட புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அக்கா பொங்க செம்புல பால் எடுத்துட்டு வா. ஒவ்வொரு மனுஷனோட உடம்புல ஓடுற ரத்தமும் ஆத்தா மாறல குடிச்ச பாலுன்னு சொல்லுவாங்க. கூட்டுல இருந்து உசுறு போறதுக்கு முன்னாடியும் காட்டுல கட்டை வந்து சாம்பலானதுக்கு பின்னாடியும் இந்த பாலுக்கு மனுஷனுக்கு ஒரு பந்தம் இருக்கு. அதனால எத்தனை வருஷமானாலும் சரி, 7 தலைமுறையானாலும் சரி, என் ஊர் எல்லையில இருந்து ஒரு எறும்பு காக்கா குருவியும் கூட களவு போகக்கூடாது. இனிமே என் தாய் பிள்ளையெல்லாம் களவாணி பயம் எல்லாம் சந்தோஷமா வாழணும். பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு. இந்த வீராயும் ஆறுல குடிச்ச பால்ல வீரம் இல்லாம போயிருச்சா கோட்டச்சாமி? 10 இளவட்டம் தோல்ல தூக்கி போட்டு தொங்குன்னு ஓடி வந்திருந்தா கூட மாட்ட கொண்டு வந்திருக்கலாமே. பால்ல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்களே, நம்ம பரம்பரையே கேவலப்பட்டு போச்சே. இந்த பொல்லாத பொழப்பால ஊரெல்லாம் நமக்கு பொல்லாப்பானது தான் மிச்சம். உள்ள போடி. இப்படிக்கே 7-8 ஆட்டுக்குட்டியை என் புருஷன் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு அந்த பெருங்கரக்காரங்க கமுதக்குடி கம்மாக்குள்ள வச்சு உங்க அப்பாவை வெட்டிப்பிட்டாங்க. அன்னையில இருந்துதான் உன் தாய் கழுத்துல தாலி கயிறு தங்கல. அந்த கோபம் இன்னும் உன் ஆத்தா மனசுக்குள்ள கொத்துமுள்ளா இருந்து குத்திக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கும் நமக்கும் ஆறாத பகையா போச்சு. அட விடுங்க தாச்சி, சும்மாவே பெருங்கரக்காரங்க மீச முடி முறிய அளவுக்கு முறுக்கி தருவாங்க. இனி வீசி காமிப்பாங்களே, நான் எப்படி அவங்க மூத்திர முடிப்பேன்? சித்தப்பு பின்ன என்ன கொடச்சாமி, அவங்கள விட நம்ம எதுல குறைச்சல்? வித்து செலவழிக்க சொத்து சுகம் இல்லையா? இல்ல 5 மணி கட்ட பணம் இல்லையா? அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் 100 ஆள் பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேர் என்னடா? உலகம் சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவனை சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை. அவன்கிட்ட நான் ஒண்டி மோதி பாத்துக்கிறேன். அவனை அசிங்கப்படுத்திட்டு மாட்டை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னா அவன் என்ன கேவலப்படுத்திட்டானடா. எல்லாம் உங்களால தான்டா.
இன்னைக்கு மரியாடா என்னைக்கும் போயிடும். இந்த கோட்டச்சாமி வைக்கிற கொல்லில ஒரு நாள் அவன் குடும்பமே எரிஞ்சு சாம்பலாகி போகும்டா. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாட்டுக்கு அடிபட்டு வந்து நிக்குது. கை கால் உடைஞ்சிருந்தா என்ன ஆகுறது? சுமையை தூக்கி வேலை செஞ்சா பாப்பா வளராதுங்கிறதுக்காக தானே முத்தம்மாக்காக்கு வருஷத்துக்கு 10 மூட்டை அரிசி கொடுத்து நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து வச்சிருக்குது. அப்புறம் அந்த வேலை இது பார்த்தா நானே பேசிட்டு இருந்தேன். எப்படிங்க ஆளாளுக்கு விட்டதை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. உன் பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா செஞ்சுட்டு வந்துடுற. ஒரு நாள் அவங்கிட்ட நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல. அட உன் மாமா கேக்குதுல, பதில சொல்லு. நான் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? வெள்ள புடிச்ச நடந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு தண்ணி தூக்க தெரியாம சோறாக்க தெரியாம இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ளைய உங்க மாமா ஒரு விவரமும் தெரியாம வளர்த்து வச்சிருக்காருன்னு தானே சொல்லுவாங்க. யாராவது எங்க மாமாவை தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இதெல்லாம் கத்துக்கிறதுக்கா அந்த அக்கா வர வேணான்ட்டேன். தப்பா பெரியப்பா? அட இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்பு இல்ல மருமகனே. பாருங்க உங்க மகன் கிட்ட போய் சொல்லுங்க. அப்பா மருமக சொன்னதை கேட்டேல? வர்ற தை மாசம் வரைக்கும் தாங்காது. தாங்காதா? தூங்காது. அட என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே மாப்பிள வீட்டுக்கு போய் வர சொல்லிட்டு வந்துருவா. வாங்க வாங்க மாமா. மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சொம்பு தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. ஏன் கர்நாடகாக்கு போல? அதான் வருஷம் வருஷம் போறவங்க இல்லன்னு சொல்றாங்களே. சைலன்ஸ். இது ரொம்ப வயலன்ஸ். மாமாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி. அதான் ஸ்வீட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா. வந்த இடத்துல தப்பா எடுத்துக்கு போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி, தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடலாமா? என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சுட்டு விருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரோங்க. ஒரு நிமிஷங்க. என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. அட யார் உங்களை கைய நினைக்க சொன்னது? வேட்டியில் தொடச்சிட்டு போவோம். வேட்டி பார்த்தா மாமா துண்டல் தொடச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்த பூ. நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை ஃப்ளவர். ஆமா, இது மேட் இன் யுஎஸ்ஏ. நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. தமாஸ்கார புள்ள. நாங்க போயிட்டு வரேன். நான் இருந்து சாப்பிட்டு போறேனுங்க. என்னத்தா பூமையில இவ்வளவு அவசரம் எங்கத்தா போற? எங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேனே. பூமையிலுக்கு கல்யாணமாம் இல்ல. இந்த ஜில்லாவிலேயே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலங்கிற மாதிரி நடத்திட்டு வரல. அப்புறம் 5 ரூபாய் கையில இருந்தா கள்ளு கடைக்குள்ள போலாமா சாராய கடைக்குள்ள போலாம்னு தான் எல்லா பையிலும் யோசிப்பான். 5 பைசா பாக்கெட் இருந்தாலும் என் மாப்பிள்ள மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு போலான்னு தான் நினைப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் சாதாரணமா நடத்திடுவானா? அம்மா பேரை மருமகளுக்கு பூமையில் வச்சுட்டோம்னு என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லையா? பாப்பா பாப்பான்னு தானே கூப்பிடுறான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துருப்பாங்களா? இது வரைக்கும் நீனும் ஒரு வார்த்தை நம்ம பூமையில என் தம்பி அதட்டி பேசிருக்குமா? பூமையில் கல்யாணம் ஆகிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலாகாலத்துல என் மாப்பிளைக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் குடும்பம் குழந்தைன்னு இருந்திருக்கும். அது நடக்கலையே. வாத்தா பூமையில எங்க போயிட்ட நீ? தாத்தா பசியோட உட்காந்துருக்கல. போய் சாப்பாடு எடுத்து வா. மாமா எங்க? டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. உனக்கு தான் ஏதாவது வாங்கிட்டு வர போயிருக்குட்டா. நான் உன்னை கேட்பேன், சொல்லுவீங்களா? என்ன கேட்க போற? எதா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு வா. சாப்பிட்டுக்கிட்டே சொல்ற. பசிக்குதுல தாத்தாவுக்கு. சொன்னாதான் கிழவன் உனக்கு நான் சோறு போடுவேன்.
என்ன மாமா ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? அது எதுக்கு தாயி உனக்கு? முடிஞ்சு போன கதை பேசுனா விடிஞ்சு போகும் தா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஜாஸ்தி பொண்ணா லட்சணமா போறாடா. என்னவா பாக்குறீங்க? இல்ல மாடு வாங்கும் போது 4 பல்லு இருந்தது, இப்போ ஒரு பல்லையும் காணோம், வாய் பொக்கையா இருக்கு, அதான் பாக்குறேன். அது முனியாண்டி விலாசல போய் நல்லி எலும்பு சாப்பிட்டு இருக்கேன், பல்லு உடைஞ்சிருக்கேன். அடச்சி, இது நான்வெஜ் மாடா, இதுகிட்ட பேசுறதே தப்பியா? வாங்க தண்ணி தண்ணிக்கு போலாம். அடுப்புல குழம்பு போட்டிருக்கேன், இருடி இறக்கி வச்சுட்டு வரேன். சீக்கிரம் வாங்க போலாம். ஏதா எங்க உங்க அப்பா 2 நாள் ஆளே காணோம். வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு 4 எண்ணெய் கிணறு இருக்கு, அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்க சாராயம் குடிச்சுட்டு தெரியும். ஏய் மாப்பிளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாது? இவங்க பெரிய சிவகங்கை மகாராணி, ஒரு ஆள் வந்து வாங்கன்னு கூப்பிடுமா? அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே? ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான், இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே மேல விழுந்து பொறணுமாக்கு. இதுவும் முடிதா மாப்பிள? உன் ஒசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிட்டான்னு வெய்ய, தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா கொடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியெல்லாம் கொடுக்கத்தான் செய்யணும். ஆத்தாடி ஆத்தாடி. எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள, உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கிறீங்க, இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியம்மா பொண்ணு, என் பொண்டாட்டி. குந்தாடி கருப்பி வாடி. அவ ஐட்டியும் வெயிட்டையும் நல்லா பாரு. இவள ஒரு சுத்தி வரணும்னா காலையில் டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை இடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம்மு. ஓடி மாப்பிள. மாப்பிள, என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லு பாட்டு பாடினாலும் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா, ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானே, நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றதை நிறுத்தாம 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னது சொல்ல? ஊர்ல புருஷன். என்னது விளையல ஐயா? ஐயா, ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி கூப்பிடு பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்க பூவரசல என் பூவரசு. எப்படி? ஊர்ல இருக்க பூவரசல என் புருஷன், ஊர்ல இருக்க பூவரசல என் புருஷன், ஊருக்கு பூவரசல என் புருஷன், ஊர்ல இருக்க பூவரசல என் புருஷன், ரெண்டு சைடு ஊர்ல இருக்கிற புருஷன்லாம் என் புருஷன். இத நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐயோ, இது தாங்க முடியல. நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுக்கதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன்னுச்சு. பாருங்க அடி பைத்தியக்காரி, என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் உன்னை கேவலப்படுத்திடுவா. வா நம்ம தண்ணிக்கு போலாம். பொடிப்படி அவள இந்த பாரு, இந்த ஆல்டா பூல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவளை சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. ஏக்கா இப்படி வேகாத வெயில வந்துகிட்டு இருக்க? மதிய சாப்பாடுக்கு வந்துருவேக்கான்னு சொல்லிட்டு போனேன், நேரமாயி போச்சு. நீ பசி தாங்க மாட்ட, இந்த வழியா தானே வருவாயின்னு உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்கதான் இருக்குது வீடு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. இப்பவே கண்ணெல்லாம் உள்ள போய் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இப்படியே ஊருக்குள்ள போனா நீ கிறங்கி போய் வந்திருக்காயின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தெம்பா போலாவா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். கொண்டா. சபா சபா சபா. கொண்டா. சரி, சாப்பாடு போடு. போடு 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 போடுக்கா, ஊத்துக்க, ஊத்து. ஐயோ, குழம்பு அதிகமா ஊத்திட்டலப்பா. ஆமாக்கா. கொஞ்சம் சோறு போடட்டுமா? போடு. ஆனா இலையில இடம் இல்ல, அதை பாத்துக்க. போடு. சரி, அந்த தட்டு எடுக்க. தட்டு எடு. எதுக்கு இந்த தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க? சாமிக்கு. என்ன சாமிக்கு? நம்ம குலசாமி முடிக்கிற காலிக்கு. சாமிக்கு இது போதும், முதல்ல நீ சாப்பிடு. சாமிக்கு இது போதுங்க.
எங்க அக்காக்கு இது பத்தாது. நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஏன் அக்கா போய் சொல்றேன்? நான் சாப்பிடாம நீ எப்ப சாப்பிட்டுருக்க? ஏ மல்லிகா, உன் மச்சனுக்கு நீ பச்சை தண்ணி கொடுத்தா கூட பதனி மாதிரி இனிக்குங்கிற. உன் முகத்துல முழிச்சாதான் அவருக்கு பொழுதே விடியுங்கிற. அவர் நாளை கூட தோத்தோன்னு கூப்பிடுறாரு, உன்னை அது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. என் மச்சான் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு உங்களுக்கு என்னடி தெரியும்? ஏய், அங்க பாருங்கடி யாருன்னு. ஏய், என் மச்சான் என் மேல எவ்வளவு உசுரா இருக்காங்கன்னு இப்ப காட்டுறேன். ஏன் மச்சான் வெக்கப்படுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் நான் தானே பார்க்க போறேன். சும்மா எந்திரிங்க. இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குளிக்க வந்தேன். அதான் ஓட போற தண்ணியா போயிட்டு இருக்குல்ல, அங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து குளிச்சு அப்படியே எந்திரிச்சு போக வேண்டியதானே? அது எப்படி? என் மச்சான் குளிச்ச தண்ணியில தான் நான் குளிப்பேன். சரி போறேன், அவ்வளவுதானே. இந்தா போறேன். அதான் மல்லிகா, அதெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா நான் எப்படி வெளியே வருது? சும்மா அப்படியே வாங்க. இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. விடிய காத்தால வந்து நீ வில்லங்க பண்ணாத. இது நான் வச்சுட்டு போகணும்னா நான் சொல்றத 3 தடவை அப்படியே திருப்பி சொல்லணும். என்னடி சொல்ல போற? ஒண்ணும் இல்ல மச்சான், 3 தடவை தண்ணிக்குள்ள முங்கி முங்கி எந்திரிக்கணும். முதல் தடவை எந்திரிக்கும் போது ஆமான்னு சொல்லணும். 2ஆவது தடவை எந்திரிக்கும் போது உண்மைதான்னு சொல்லணும். 3ஆவது தடவை எந்திரிக்கும் போது விளக்கி சத்தம் போட்டு நான் தான் கத்தணும். இம்புட்டுதான். அப்படிதானே? செஞ்சு போடுறேன். சீக்கிரம் முங்குங்க மச்சான். 1 நீங்க தானே என்ன ஓடக்கரைக்கு வர சொன்னீங்க. ஆமா. சீக்கிரம் மச்சான். 2 நீங்க என் மேல உசுரா இருக்கிறது உண்மைதானே மச்சான்? உண்மைதான் மச்சான். இந்த தடவை சத்தம் போட்டு நான் தான் சொல்லணும். என்ன? சீக்கிரம் சொல்லி சொல்லி மீன் கடிக்குது. முங்குங்க, சீக்கிரம் முங்குங்க. 3 என்ன கட்டிக்க போறது யாரு? நான்தா. என்ன கட்டிக்க போறது யாரு? நான்தா. ஏய் ஏய், புறாவல ஊத்துக்குள்ள வண்டையாட்டி எடுத்துட்டு உட்டாளுக்கு வேலை காட்டியா நீ? வாக்கப்படவும் ஆசை, வளவி ஓடவும் ஆசை. கொண்டவனை பார்க்கலதே குடலை பரட்டிக்கிட்டு வரதான். நல்லா சொன்ன சின்னம்மா. சரி போட அப்படி வேலை நடக்கட்டு. இது யாரு ஓடி வர்றது? மல்லிகை மாதிரி தெரியுது. ஏன் இப்படி ஓடியார? இது என்ன கையில? ஐர மீன் குழம்பு வச்சேன். மச்சான் பிரியமா சாப்பிடுவாங்கறத எடுத்துட்டு வந்தேன். அக்கா, இவளோட கைங்கரியத்தினால சில மீன்கள் அகால மரணம் அடைந்திருக்கின்றன. ஏண்டி, ஆத்துல ஓடுற மீனை புடிச்சு வெந்நீர்ல போட்டா அதுக்கு பேர் ஐர மீன் குழம்பாயிருமா? அத நாய்க்கு வச்சா 4 அடி தள்ளி போயிரு. நான் எப்படி சாப்பிடுறது? ஏய், சும்மா வேலையை பாருங்க. ஏண்டி, அவன் சாப்பிடலனா என்ன, நான் சாப்பிடுறேன். காக்கா தள்ளி விட்டுறாம மூடி வச்சுட்டு போ. ஏன் பெரிய கருப்பு, நாளைக்கு அவ உனக்கு பொட்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் அவ பொங்கி போடுறதானே நீ சாப்பிடணும். பெரியமா, மல்லிகாவின் மணக்கும் சமையலை உண்டுதான் நான் வாழ வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். மனசு உயிரோடு இருக்கணுமா இல்லையா? ஏய், சும்மா இருக்கடி. என்னமோ ஒரே அடியா காணாத கண்ட மாதிரி கணக்கிறீங்க. பேசாம வேலையை பாருங்க. ஏய் மல்லிகா, ஏய் மல்லிகா நில்லடி. ஏய் மல்லிகா நில்லு. இப்ப என்ன சொல்லிட்டான்னு கண்ணை கசக்கிட்டு போற? நான் தான் மூச்சுக்கும் பேச்சுக்கும் மச்சான் மச்சான் சொல்லிட்டு தெரியறேன். அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் வேடுக்கு வேடுக்குன்னு பேசுறாங்க. அந்த சிரிக்கைங்க முன்னாடி எப்படி பேசினாங்கன்னு பாத்தீங்களா? அடிப்பொடி பைத்தியக்காரி, நீ என் தம்பியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என் தம்பி மனசுல நீ தாண்டி இருக்க. நாளைக்கே நான் கல்யாணமாய் போயிட்டேனா ஊசியில முந்தானே பிடிச்சிட்டு தான் சுத்த போறா. இது தெரியாம அழுத்திட்டு இருக்க. அவளும் கிடக்குறாளுங்க. நீ கணக்கு தொடச்சுக்கோ. நீங்க வர நேரம் ஆச்சுன்னா நான் உல வச்சு சோறாக்கட்டா? வேணாண்டி, பூ கொஞ்சம் தான் இருக்கு. நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா. என்னக்கா, ஊத்துக்குழி வேண ரொம்ப உருகுது. நெய்யாயிர போது பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சியாக்கு. நீ பண்றது அப்படிதான்டா இருக்கு. அவ கூட அன்பா ஒரு வார்த்தை பேசினதா என்ன? எப்ப பார்த்தாலும் எடுத்துரிஞ்சு பேசுறாயின்னு ஓன ஒப்பு வச்சு அழுதுட்டு போறா. என்னக்கா பேசுற நீ? அவ ஆசைப்படுறாளுங்கிறதுக்காக 6 குளம் 7 அவ கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? பிறந்த பிறப்புக்கு இந்த கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி தேடுற பாரு பெரிய கருப்புன்னு சொல்லுவாங்க. பாரு, உன் தம்பி நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. போக. உங்க வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு ஊர் பையெல்லாம் உருண்டு வருவானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. சாக்கூர்ல நம்ம தம்பி இருக்கான். எங்க சின்னம்மா பையன் தான்.
சிவகங்கையில வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம். வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாங்களா? சாத்தமங்கலத்துல ஒரு பையன் இருக்கான், நம்ம தம்பி தமிழ்ச்செல்வன் ஒருத்தன். சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம் நம்ம. தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா? எதுக்கு? இல்ல நம்ம மாப்பிள்ளை 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். தாயத்து கட்டிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதறிடுவானுங்க. ஹீஸ் வெரி நாட்டி பாய்ங்க. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. ஐயா பம்பறத பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. மாப்ள மாம் என்ன யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. அப்பா, வசதியான வீட்டுல மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா நான் அங்க போய் இருந்து வாழணும். தம்பிய பார்க்காம பேசாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏழையா இருந்தாலும் படிக்காதவரா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற மாதிரி ஒருத்தரை பாருங்கப்பா. பூமையிலே வாங்க 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 மருமகளே, குடிக்க கொஞ்சம் தண்ணி உண்டாமா. சகப்பே, என்ன வாழைக்காய் போறீங்களா? அப்படியே ஒரு தக்காளி எடுத்து தாக்கு. என்னாச்சு மாப்ள? தக்காளி கேட்ட மிளகாய் எடுத்து கொடுத்துட்டு போவோம். மாமா என்னப்பு? ஒண்ணு இல்ல, தங்கச்சி மல்லிகா அந்த வீட்டுக்கு இந்த வாசு பிடிக்குமாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசாம நம்ம மாப்பிள்ளைக்கும் மல்லிகாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வீட்டோட வந்துரும்ல. கிணறு வெட்டினதை அப்படியே போட்டோம். நானும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். அந்த வேலை முடிஞ்சிட்டுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். கிணறு என்ன தங்கச்சியை வெட்ட போகுது? ஆள் வச்சு தானே வெட்ட போறோம். 2 அடி ஒன்னா தண்ணி வந்துட போகுது. இதுக்கே நல்ல காரியத்தை தள்ளி போடணும். சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பா, கல்யாணம் 2 மாசம் கழிச்சு வச்சா கூட பரவாயில்ல, முதல்ல பரிசம் போட்டு வச்சிருவோம். மஞ்சள் கலர் சும்மா கும்முன்னு இருக்குதுப்பா. மல்லிகா நேரத்துக்கு எடுப்பா இருக்கும். இது என்ன விலைங்குது? 2500 ரூபா சார். 2500 நல்லா இருக்குது. ஆனா இதே கலர்ல ஒரு புடவை மல்லிகா இருக்குது இல்ல மாமா? புடவை பார்க்காம அங்க மட்டும் இந்த வேட்டியாட பாத்துருந்தா ஏடா தோலை புடிச்சு போடா போடா. என்ன சார் கடை இது? இல்ல என்ன கடைன்னு கேக்குறேன். இந்த புடவை பாருங்க சார். இது நல்லா இருக்குதுல்ல? இது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது என்ன விலைங்குது? 3500 3500. போன தீபாவளிக்கு மல்லிகை இந்த கலர்ல தானே புடவை கட்டி இருக்குது. இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க சார். என்னப்பா விலை இது? 7500 ரூபா சார். ஆஹா. மாப்ள, இந்த புடவை கூட என் தங்கச்சி கிட்ட பாத்திருப்பியே. ஆமா மாமா. மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்ள, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு நானும் இப்படி புடவையை கசக்கி எடுத்து வந்தான். இப்போ இருக்கிறதையே கசக்கி அடிக்கடின்ட்ட. இந்தாடா. அவனுக்கு பிடிச்சத ஒன்று எடுத்து போடு. மாமா, நம்ம என்ன கிளி ஜோசி பார்க்க வந்திருக்கான். புடவை போடப்பா. பாருங்க. இது நல்லா இருக்கு. என்ன விலைப்பா? 8500 ரூபா சார். மாப்ள, இதை விட ஒஸ்தி புடவை இந்த கடையில கிடையாது. பேசாம எடுத்துரு. ஆமா, தள்ளுபடி போக ஒரு வேலையை சொல்லு. தள்ளுபடி போத்தா சார் 8500 ரூபா. அப்ப மூக்கு பொடி போனா? தும்மல் தான். மாமா, உங்க மகன் ரொம்ப பம்மலு. எப்பவுமே பளிச்சுன்னு பேசுறவனை நம்பலாம். இப்படி பம்பி பம்பி பேசுறான் பாருங்க, அவனை நம்பவே கூடாது. மாப்ள, உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். அடி சாமி, உலக சொல்லுடி நீ. என் தங்கச்சி எதுக்கு வந்தா செவுத்து மேல இருக்கிற, குறுக்க வந்தா மரத்து மேல இருக்கிற. என் தங்கச்சியை இவருக்கு பிடிக்கலையா? ஆனா புடவை மட்டும் கசக்கி எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிற? வசதி எடுத்த உங்க தங்கச்சிக்கு பெருமை, இவர் மருமகளுக்கு பெருமை. அப்புறம் மாடிடா
மாடிங்கடா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. ஜவுளி கடையில இதெல்லாம் சகஜம்ங்கண்ணா. மாமா புடவைக்கு பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல நீங்க எல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா விட்டீங்க. நான் குறுக்க மறுக்க உருண்டு இவன் ஒரு அப்பி சவுண்ட் பலமா கொடுத்துட்டேன். பணம் இல்லைன்னு தெரிஞ்சுது, என்னை கட்டி வச்சு நச்சிருவானுங்க. அதுக்காக கேட்டேன். பணம் இருக்கு. எதுக்கு நல்லா பாருங்க மாமா. அட இருக்கு மாப்ள. நான் மாட்டிக்குவேன், நீங்க பாருங்க மாமா. இருக்கு. டேய் தள்ளி உட்கார்றா, தள்ளி உட்கார்றா. என்ன கிட்ட வந்து உட்காருது? போடா போடா. டேய் என்னடா லேட்டு? மடிங்கடா மடிங்கடா ராஸ்கல், மடிங்கடா. ஐயோ மாப்ள. என்ன மாமா? ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு. ஐயோ சாமி. மல்லிகா, கோழிக்கு இறப்படமா வந்துட்டேன், கொஞ்சம் போட்டுருமா? சரி அத்தாச்சி. ஐயா ஊத்த வந்துருச்சியா? ஏய் ஜவுதா, இங்க வந்து பாருங்க, ஊத்து வந்துருச்சு. இந்த ஜில்லாவிலேயே இப்படி தண்ணி கிடையாது. அப்படி எள்ள தண்ணி அடிக்குதுல. வா ஊத்த வந்து பாரு. மாப்பிள்ள வந்து ஊத்த பாரு. என்ன மேல நின்னுட்டு இருக்க? கீழே இறங்கு. ஏய் போய் மாப்பிள்ளையும் மாமனையும் வர சொல்லுங்கடா. ஐயா கைக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுருங்க. கவலைப்படாம போடா, காப்பி செஞ்சு போடுற. சோதா குடிச்சு பாக்குறியா? இப்படி நானே ஊத்துற முடியா? எப்படி நல்லா இருக்குல்ல? சோதா என்ன பண்ற? ஐயோ, கிணறு வெட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே குழிய வெட்டிக்கிட்டாங்களே மாமா. ஏன் உசுர என்ன விட்டு போயிருச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, உசுர போற நேரத்துல இந்த தம்பி கிட்ட அக்கா என்ன சொல்லும் நினைச்சோ, அக்கா என்ன சொல்லும் நினைச்சு. அப்பா சாப்பாடு ஊட்டி விட்டேன், சரியா சாப்பிடவே இல்லை. அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றதுனே தெரியல. மாமா மாமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன் மாமா. மாமா வா 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 வா. அழாது 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 அழாதுமா. பாத்தீங்களா மாமா, அவளுக்கும் தெரியுது. அவங்க மாமா கிட்ட போனோடனே அழுகையை நிறுத்திட்டா. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில வரேன். தம்பி பெரிய இருப்பு
நம்ம 2 பேரும் வேலை விஷயமா வெளியே போவோம் வருவோம். இந்த பிள்ளைய பொறுப்பா பார்த்துக்கிறது சிரமம். அந்த வீட்டில் இருக்க மல்லிகா இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவியா இருக்கும். நடந்ததையே நினைச்சு நம்மளும் எத்தனை நாளைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறது. நல்ல காரியத்தை நடத்திடுவோம் பெரிய இருப்பு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லப்பா. ஆத்தா போனதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனா வரப்போறவ என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்குவான்னு தெரியாது. பாசத்தை காட்டுறதுக்கு என் பொண்ணு இருக்கா, கொல்லி போடுறதுக்கு என் பையன் இருக்கிறான். எனக்கு இதுவே போதும்னு நீங்க இருந்துட்டீங்களப்பா. அக்கா வளர்ந்து பொண்ணானதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. தம்பி வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் வாக்கப்பட்டு போறேன்னு இருந்துருச்சு. எல்லாருக்கும் பெத்த தாய் தான் பேச சொல்லி கொடுப்பாங்க, நடக்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். எங்க அக்கா எனக்கா விட்டு போன சொந்தம், சொத்து எல்லாமே பாப்பா தான்ப்பா. அதை வளர்த்து பொண்ணாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. மல்லிகான்னு இல்ல, வேற யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்துல இருக்க மாட்டாங்க. பாப்பாவை கூட்டியோ குறைச்சோ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை தாங்கிக்க கூடிய தைரியம் எனக்கு இல்லை. அதனால பாப்பா இருக்கும்போது கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் நான் குழந்தை ஏதும் பெத்துக்க போறதில்ல. ஒரு பொண்ணுக்கு பெருமையா அவ தாயாகிறது தானே. மல்லிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு மரடைங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கணுமாப்பா. அவ என் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்கு அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையாப்பா? அவ வேற ஒரு பையனை கட்டிக்கிட்டு குழந்தையும் குடும்பமா சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு பாப்பாவை காப்பாத்தி கரை சேர்க்கிற ஒரு சந்தோஷம் போதுப்பா. இனிமேல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. இந்த விஷயத்த காதும் வச்ச மாதிரி மல்லிகா வீட்டுல சொல்லிருங்கப்பா. எனக்கு நீங்க வருமான் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாக்குறீங்களா? இத்தனை நாளும் கட்டிக்கிற மாட்டேன்னு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தீங்க நினைச்ச மச்சான். அது மாதிரி தானே எதுவும் இல்ல. அப்படி என்ன மச்சான் என்கிட்ட குறை கண்டுட்டீங்க? நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை குட்டினானா பூமையில பத்திரமா பாத்துக்கிற மாட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம் மச்சான். நம்ம பூமையில போதும்னு இருந்துட்டு போற எனக்கு கட்டிக்க மச்சான். இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் போல, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நீ பேசாம அத்தை மாமன்னு சொல்ற பையனைய கட்டிக்க. கடைசி வரைக்கும் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லு ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க பேசுறதுதான் பெருசு, நினைக்கிறதுதான் நியாயம்னு இருந்துட்டீங்கல்ல. நான் இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு வாழ்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா போற மச்சான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே போயிடுற. இது வரைக்கும் நம்ம பொண்ணை நம்பிக்கையோட வச்சிருந்தோம். இப்ப அது நடக்கல. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான்.
இவ்வளவு நாளும் உன்னை வளர்த்து ஆளாக்கணுன்றதுக்காகத்தான் என் மகன் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டான். என் கண்ணுள்ள போதே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எவ்வளவு பிரயாசப்பட்டேன். முடியல. நான் பெத்த மகன் பெரிய இருப்பேன். பட்ட மரமா நின்று உன்னை பூவா வளர்த்து ஆளாக்கிட்டா தாயி. இவன் ஏன் இங்க வர்றான்? எதிர்த்தாப்புல இருக்க ஊரையே மறைச்சிட்டு இருக்கிறான். ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். இடுப்புல இருக்கிற சூரியத்தை எடுத்து ஒரே ஏத்த ஏத்திடலாமா? சரி, அது பெரிய விஷயம் இல்ல. போற காரியம் கேட்டு போகும். பொழைச்சு போயிட்டு போறான். டேய், மரியாதை இறங்கி வழி விடுறா. இங்க பாரு, நான் பெரிய மனுஷன், மரியாதை நீ வழி விடு. நான் முட்டா பயலுக்கு எல்லாம் வழி விடுறது இல்லடா. நான் முட்டா பயலுக்கு மட்டும்தான் வழி விடுவேன். டேய், என்ன சொன்ன உடனே வழி விடுற? நான் என்ன முட்டாளா? அது என்ன தெரியாது, நான் வழி விட்டேன். டேய், சொல்லிட்டு போடா, நான் முட்டாளா? நீ கையெடு, நான் பல சொல்லிக்கிறேன். பல சோழியா? ஒரு சோழிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்ச வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோழியா? இரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. என்ன பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கள்ளுக்கடையை சாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஆனா நீங்க இன்னும் அந்த பழமொழியை விடவே இல்லையா? ஏண்டா, பாலை காய்ச்சி வீட்டுல தாண்டா குடிக்கணும், அதை எடுத்துட்டு ஓடி போய் பனைமரத்துக்கு கீழே ஏண்டா குடிக்கிறீங்க? இது லொள்ளு தானடா. இதான் ஆட்டுக்கோலை அளந்து வச்சிருக்கான். இங்க பாரு, 1/2 அடி நீளமா வச்சிருந்தா ஆட்டை விட்டுருவீங்களா நீங்க? அப்போ கொத்தி தானடா திம்பிங்க. இங்க பாரு, பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லைன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. மூணா கூணா? மூணா கூணா தான்டா. மூணா கூணா என்ன? மூளை குறைஞ்சு அர்த்தம்டா. அது நிறைய தண்ணி போனாலும் நான் நக்கி தானே குடிக்கும். பின்ன அது ஸ்டாப் போட்டு குடிக்குமா? அது என்ன கூல் ட்ரிங்கா சாப்பிடுது? அதுக்கு நாக்கு நீளம், நக்கி தாண்டா குடிக்கும். நீ நக்கி சாப்பிடல, அது மாதிரி தாண்டா. இந்த பாரு, பல மொழி பேசாதீங்க, இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுங்க. போடா. இங்க பாரு, நான் வயசுல பெரியவன், போடா வாடான்னு பேசாத. நீ வயசுல பெரியவன் தான்டா, ஆனா சைஸ்ல சின்னவன்டா. போடா வயசுல பெரியவனே, போடா சைஸ்ல சின்னவனே. போடா. டேய் டேய், வயசுல பெரியவனே, இங்க வாடா. என்ன? திரும்பி போடா. போடா. டேய், நீ திரும்பி பாப்பேன்னு எனக்கு தெரியும்டா. போடு. டேய் போட. டேய் போடு. கேட்க மாட்டீங்களா? எதுக்குடா கோட்டச்சாமி அடிக்கிறா? இவங்க நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நியாயத்தை நாங்க கேட்காம வேற யாரா கேட்கறது? இவனை உங்க ஊர்ல வச்சு அடிச்சிருந்தேனா யாரு கேட்க போறா? 10 ஊருக்கு ஒரு இடத்த வச்சு அடிச்சேனா 4 பெரிய மனுஷங்க நியாயத்தை கேட்கத்தானே செய்வாங்க. சித்தப்பு, இவங்கள உண்டு இல்லன்னு 2ல 1 கேட்டு சொல்லு. கட்ட மீச வச்சிருக்கணும்ல, கட்ட பொம்மன் ஆகிட முடியாது கோட்டசாமி. இப்படி அதட்டி பேசினா அம்பலகாரன் ஆகிட முடியாது. என்ன கோட்டை வீட்டு போய் வளவலன்னு பேசிக்கிட்டு இழுத்து போட்டு 2 மிதிக்காம. டேய், ஓங்கி அடிச்சா ஏங்கியால உடம்புல தெம்பில்ல. நீ எல்லாம் எங்க மாமனை கை நீட்டி பேசுறியாடா? சரி, உன்ன கை நீட்டி பேசுறேன். அன்னைக்கு திருட வந்தப்ப இவனை கையை வெட்டி இருந்தா இன்னைக்கு கை நீட்டி பேசுவான் அவன். நீ இருங்க மாப்ள. கோட்டசாமி, திருட்டு மாட்டை ஏழை குடியானவனுக்கு வித்துருக்க. அவன் உழுதுட்டு இருக்கப்ப மாட்டுக்காரன் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஒரு விவசாயி பொழப்பு பார்க்காம கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்துட்டு இருந்தா அவன் குடும்பம் என்ன ஆகுறது? அவனே மாட்டை பறி கொடுத்துட்டு அசல் போச்சு நடந்துட்டு இருக்கான். அவனை போய் பாக்கி பணம் கட்டி அடிக்கிறீங்க. என்ன நியாயம்? கேட்காம என்ன பண்ண சொல்றேன்? கேட்டு என்ன பண்ண போற? பஞ்சாயத்து பண்ணி பால் சத்தியம் வாங்குறதுக்கு இது என்ன ஓ ஊராடா? உங்களை பார்த்து ஒதுங்கி ஒடுங்கி போறதுக்கு உடம்புல உரமும் இல்லாதவன் நினைச்சிட்டீங்களாடா? எல்லாம் தாண்டதுக்குள்ள உங்களை இல்லன்னு பண்ணி போறேன்டா. விடுங்க மாமா, நான் போய் மாப்பிளை கூட்டி வரேன். வேணாம் மாப்பிள, இது பெரிய இருப்பு தெரிய வேணாம். கொலை ஓட்டுன்னு போயிட போதே. நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். அப்பா, சமையலுக்கு தேவையான சாமான் ஜெட்டெல்லாம் தவசி மாமா கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நாளை காலையில 10 மணிக்கெல்லாம் சமையல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்பா, என்னப்பா அது ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தலைவலிக்குது. அது ஒரு மாத்திரை போட்டு டீ குடிச்சா சரியா போயிருது. வாங்க இப்படி உட்காருங்க. ஒரு தம்பி, தலைவலி மாத்திரை 3 டீயும் கொடு.
குடு 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 குடு. குடிக்கலாமா அந்த டீய? நல்லா இருக்கு, நம்ம டீ தானே, குடிங்க. அப்பா என்ன பாரு மாத்திரை வாங்கி கையில வச்சிருக்கீங்க, போட்டா தானே சீக்கு சரியா போக. அப்பா என்ன பாரு வாயில தான் அடிபட்டு இருக்குது. ஒண்ணு இல்லப்பா, நடந்து வர்றப்ப கீழே விழுந்துட்டேன். நடந்து கீழே எப்படி விழுந்து? மாமா என்ன சொல்றாப்பா? அதான் மாமா சொல்றாருல்ல. மாமா என்ன சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன சொல்ற? கோட்டசாமி மாமாவை அடிச்சிட்டான். என்னடா பேசிட்டு இருக்க? இதே சந்தையில உன்னை சமாதி ஆக்கல, நான் கோட்டசாமி இல்லடா. போடா குதிக்கிறீங்களா? என் மகன் தலை முடிஞ்சு நிக்கிறதுக்கு தாண்டா பூமி குணம். நெஞ்ச நிமித்தனால மக்கள் மிருக குணம். சங்கு வேற சத்து வேற பிச்சு விடுவா பிச்சு. மாப்ள ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கும்போது இந்த நாத்த முடிச்சு நாய் கிட்ட பேசிட்டு வாங்க மாப்ள. பார்ச்சிட்டு இந்த கேள்வி என்ன பேச்சு பேசிட்டு போகுது? என்ன நீ அடிச்ச? அடிக்கிற அடியில பல்லு குடி இருந்தா இப்படி நான் பேசுவானே அவன்? சரி சரி வா. அண்ணவன் டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா, குப்பீர் நடிக்குது. இங்க வா, போய் தொலைங்கடா. யாரா முதுகுல அடிச்சுத? வாங்க அத்தாச்சி வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க மாமா வாங்க அத்தை. என்ன ரொம்ப அலப்பறி பண்ணிக்கிற? நீ என்ன மகளிர் அணி தலைவியா? வாங்க வாங்கங்கற. நீ கூப்பிடலன்னா அவங்க வரமாட்டாங்களா? அதான் ஓசியில் திங்க வந்துட்டானுங்களே. ஓ, நம்மளும் இந்த வீட்டுல ஒரு பெரிய இது அப்படிங்கறத காட்டிக்கிறியாங்க. கண்ணத்துல அப்படின்னா கடவா பொண்ணு காண்டு போய் கடலுக்குள்ள வந்துருண்டு. எதுக்கு மாமா அக்கா திட்டுறீங்க? என்ன நோக்காவ திட்டுறாங்க? உன் பெரியம்மா பொண்ணு நமக்குள்ள சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக இவளோட கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற மாப்பிள. இவளுக்கு வாயை பாரு, வண்டி பெரியார் பாக்கியால் ஆட்டுமா. இந்த வாயை திறக்காத போடு. உட்காருங்க ஐயா, எதுக்கு எந்திரிச்சு? நமக்கு சமையல் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான், வேலை பாருங்க. கல்கண்ட தட்டுல போடு. நீ எதுக்கு வச்சிருக்க? வீரத்தை வீரத்தை செயல்ல காட்டுங்கடா, சேவிங்கள காட்டாதீங்க. மீச வச்சிருந்தா வீரன், மீச வைக்கலன்னா வீரன் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஜெயில இருந்தார் ஜவஹர்லால் நேரு. அவர் மீச வைக்கல, அவர் வீரன் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் வச்சிருந்தது கட்ட மீச, அவர் வீரன் இல்லையா? இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சான்டா ஹிட்லர். அவன் வச்சிருந்தது சுண்டு விரல் தண்டி மீச, அவன் வீரன் இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதரா? ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு. ஏய் மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. டேய் என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன். எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு, அந்த இடத்துல நான் உசுர விட்டுறேன். நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படா தும்முவ? அச்சி அப்படின்னு தும்முவியா? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா ஐயா? டேய் குனிஞ்சு பாடுறா, என்னடா அது? மண்ணு. குப்புறப்படுத்து மரியாதை கொடுத்துட்டு போடா, கருமாந்திரம் முடிச்சவனே. போங்க போங்க, பூமையில் மேலதான் இருக்கு, விழுந்துடாம போங்க. சரிங்க தாத்தா. ஏ பிள்ளைகளா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேராச்சு, அண்ணன் நட போட்டுட்டு இருக்கீங்களா? போங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. பங்காளி நீங்க அப்படியே உள்ள கூப்பிட்டு சேர் போட்டு உட்காருங்க. வாங்க வாங்க. ஆஹா பழனி வந்துருவோம். வந்திருக்கிறவங்கள முடிச்சிருவோம். ஆனா ஒரு காப்பி வந்துருவோம். ஐயோ பாதியை நான் பேசினா மீதியை இவன் முடிக்கிறானே. ஒரு நாள் கூட என்ன ஃபுல்லா பேச விட்டது இல்லையே. தெருவுல தாயத்து வைக்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டானே. அண்ணே உங்களுக்கு காப்பி. எனக்கு என்னடா, வந்தவங்களுக்கு கொடுப்போம்டா, சாப்பிடுங்க. அண்ணே நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் நான் சாப்பிடுவேன்ல, சாப்பிடுங்க. எங்கடா எனக்கா? குடிச்சிருவோம். அப்ப நாங்க மிதிச்சிருவோம். மனசு எனக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. என் மகபிள்ள பேத்தி பூமையில அருணையூர் அம்பலார் மகனுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. ஏய் ஏதாவது பேசப்பா.
உனக்கு நான் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன்ல. இவங்க அக்காவை தான் கல்யாணம் பண்றதா இருந்தது. நானு பொண்ணு கருப்பா இருக்குன்னு வேணாம்ட்டேன். மாப்பிள, மாமாவோட நக்கலை பாத்தியா? கருப்பா இருந்ததுனால இவரு கட்டிக்கலையா? இதெல்லாம் இப்ப பேசலாமா? நாளே ஆகுதல்ல. தங்கச்சி பூமையில கூட்டிட்டு வந்தா. எல்லாரையும் கூப்பிட்டுக்க தாயே. பாப்பா அழைச்சிட்டு போங்க. இத்தனை பேரு கூடி இருக்கிற இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்தாலும் நான் ஏதை இங்க சொல்றேன்னா, நாளைக்கு என்ன யாரும் 4 பேர் பொண்ணு கேட்டு வரக்கூடாதுன்னு தான். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் மாமன் கூட தான். நான் கட்டிக்கிட்டா என் மாமனை தான் கட்டிப்பேன். அப்பு, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாங்க வர்றோம் அப்பு. நான் கட்டிக்கிட்டா என் மாமனை தான் கட்டிப்பேன். என்ன வார்த்தை சொல்றது பாத்தீங்களா? தூக்கி வளர்த்த எனக்கே துரோகம் நினைச்சிருச்சேன். இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கணுமா? எங்கேயாச்சும் 6 குளம் ஏறின்னு விழுந்து உசுர விட்டுறேன். போகட்டும், செத்து போகட்டும். எங்க மாமாவை எடுத்து புதைச்சிட்டு நானும் சேர்ந்து சந்தோஷமா செத்து போறேன். பேசுறது கேட்டீங்களா? சாகடிக்கிறக்காக தான் நான் வளர்த்தேன். அன்னைக்கு தொண்டைக்குழியில பால் இறங்காம இருந்தப்ப துடிச்சு போய் நின்னேன். அதுக்கு எனக்கு இந்த துயரம். இதை நினைக்க நினைக்க என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிறீங்களே. என்னமா இதெல்லாம்? பூமையிலே உன் மேல துரும்பு பட்டா கூட இரும்பு பட்ட மாதிரி துடிச்சு போவானே என் மகன். அவன் நெஞ்ச சுத்தி நெருப்பறிய விட்டுட்டியாத்தா. அவன் எம்பிட்டு கண்ணீரை விட்டு அதை அணைக்கிறது. இது உனக்கே நல்லா இருக்கா தாயி? இத்தனை வருஷமா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம என் மாமனோட வாழ்க்கை பொட்டல்ல நட்டு மரமா பொசுங்கி போய் நிக்குது. உசுருக்கு உசுர மாமா ஒருத்தி ஆசைப்பட்ட அவளை மாமா ஏன் கட்டிக்கல? என்னை வளர்த்து ஆளாக்கணும், எனக்கு ஒரு சொந்தம் வேணும் தானே. போற இடத்துல நான் என் புருஷன் பிள்ளைங்கன்னு இருந்துட்டேன்னா மாமாவையும் தாத்தாவையும் கடைசி காலத்துல பாத்துக்கிறதுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? இவ்வளவு காலமும் என் மாமா எனக்காக தான் வாழ்ந்திருக்காங்க. இனி ஆயுசு முழுக்க நான் என் மாமாவுக்காக வாழ்வேன். இத கேட்க உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தி வேற யாருக்காவது கட்டி வைக்க நினைச்சா வளர்த்து என் மாமா கையாலேயே என்ன கழுத்து நினைச்சு கொண்டு சொல்லக்கூட்டாட்டும். அப்பா, இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வளர்த்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு மம்பை இல்லப்பா வளர்த்திருக்கேன். என்னடி ஆத்தா என் வீட்டுக்குள்ள இருந்து வார? ஒண்ணும் இல்ல, அடுப்பு பத்த வைக்க நெருப்படுக்கத்தான் வந்தேன். ஏக்கா, நம்ம பூமையிலுக்கு சில்லா கலெக்டர்னாங்க, சீமையில் இல்லாத மாப்பிள்ளைனாங்க. அவ கடைசியில மாமா தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டா. மஞ்ச விளைஞ்சா மந்தைக்கு வந்துதானே ஆகணும். மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்ததை இப்ப போட்டு உடைச்சிட்டா. அருகம்புள்ளிக்கே ஆணிவர அறிஞ்ச மனுஷன் தான் அக்கா பிள்ளையோட மனசு அறியாம இருந்துட்டாரே. பேச பேச இடிச்ச பெரிய கருப்பன் பெருமை இப்ப பச்சை பாவக்காயா பட்டுன்னு கசந்து போச்சே. பொண்ணு கேட்டு வந்தவங்க பொறுமையா போனதுனால எல்லாம் சரியா போச்சு. இல்லாட்டி பெரிய பொல்லாப்பி வந்திருக்குமே. எந்த கேள்வி இருக்குடி என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறது? உங்களுக்கு எல்லாம் ஊரு போய் பேசுறதுனா நாக்கு 4 மரத்துக்கு நல்லா நீளுமே. இப்ப சந்தோஷம் தானப்பா உங்களுக்கு? பாருங்க, பண்ண அசிங்கம் பார்த்தான்னு தெருவில் நின்று சண்டை போடுது. என்னப்பா செய்ய சொல்ற? எல்லாம் உங்களால தான்ப்பா. எந்த விஷயம் பாப்பாக்கு தெரியக்கூடாது இத்தனை நாளா பொத்தி பொத்தி வச்சிருந்தோமோ அதை போய் சொல்லிட்டீங்களே. அப்பா கேட்டுச்சுன்னு யதார்த்தமா சொன்னேன். சொன்னதை சொன்னீங்க. அது கல்யாணமாய் போனதுக்கு அப்புறமா அது சொல்லிருக்கலாம்லப்பா. ஓலையில நெருப்படுத்த சேலையில தீ பிடிச்சிச்சுன்னு திரிறீங்களா? உங்க வாய்க்கும் பல்லுக்கு வர வேலை இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வாங்கடி. நாய்க்கு வச்ச சோறு மிச்சம் இருக்கு, வந்து தின்னுங்க. சரி சரி, போய் கூப்பிட்டு வாங்க. அப்ப இடிச்சு பேச சிரிக்கீங்களா? இப்ப இழுத்து சாத்திக்கிட்டு உள்ள இருக்கீங்களா? வாங்கடி வெளியில. உங்களை குளத்து மீனா கொத்தி முரசி குழம்பு வச்சு விடுறேன். வாமா வாமா. விடுங்க தாத்தா. பந்தி முடியுமா பாயசம் மிஞ்சுமா இருந்தவளுக்கு இப்ப ஒரே பசுப்புறாளுங்க. வா தாயி வா.
நேத்து வரைக்கும் நெய்க்கு பருப்புக்கும் என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னவளுக இன்னைக்கு ஏத்தால பேசுறாளுக. மாடி வீடு இருந்தாலும் மவராச மாதிரி மாப்பிள்ள இருந்தாலும் காணிக்கரைன்னு கணக்கில்லாம இருந்தாலும் என் போட்டு பெரிய படிப்பு அவன் படிச்சிருந்தாலும் என் மாமன் மாலு சாரு மவுஸ் எனக்கு வருமா? இது ஊர்ல உள்ள சிறுக்கைகளுக்கு தான் தெரியல, உள்ளவங்களுக்குமா தெரியல? உலகத்துல இல்லாத ஓவியம் சீமை இல்லாத சிலைன்னு அந்த பொண்ணத்தான் கட்டிக்கிறோம்னு போனேன். இப்ப உன்னை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தேன்ல. உனக்கு என்ன ஒண்ணு நடக்காத மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்துட்ட. வரவன் போறவன் எல்லாம் நடந்ததை சொல்லி நாக்க புடுங்குறேன். பொறுக்க முடியாம தானே வந்தான். சரி நடந்து போச்சு. சரி விடப்பா, இந்த நடக்க வேண்டியதை பாப்போம். நீ ஒரு பையனை வச்சிருக்க, நாங்களும் ஒரு பொண்ணை வச்சிருக்கோம். நீ சரின்னு சொல்லு, குறிச்ச முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடிச்சிருவோம். சிவங்கால பெரிய இருப்ப வீட்டுல சம்பந்தம் பண்ணாததை விட உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதாயா எனக்கு கேவலம். பழனிசாமி, அவன் கல்யாணம் ஆகாதவன், இது ஒரு வயசு பொண்ணு. 2 பேரும் ஒரே வீட்டுல உண்டு உறங்கிட்டு இருக்காங்க. அசிங்க நடக்காமையா அத்தனை பேருக்கு முன்னால அந்த புள்ள அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். இருப்பா அந்த கேவலப்பட்ட பையன் வீட்டுக்கு பொண்ணு கேட்ட பொண்ணு நீ எங்க பொண்ணு கட்டிக்கிறதுக்கு அசிங்கமா நினைக்கிறேன். சொல்லுப்பு, பங்களா கட்டி வாழ்ற பவுசு. யார்கிட்ட யாரை பத்தியா பேசுறிய? உங்களை மாதிரியாடா பேருக்கு ஒரு பொண்டாட்டியும் ஊருக்கு ஒரு வச்சு வாழ்ந்துகிட்டா இருக்கான் பெரிய இருப்பேன். தங்கம்டா, மனுஷன் அப்படி ஒரு தன்மையோட பார்க்க முடியாதா? அவன் தன்மைதான் இப்ப தண்ணியில இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கப்போ. உசுரோட ஊர் போய் சேர மாட்டேங்கடா. இந்த பெரிய மனுஷனுக்கு முன்னால கை நீட்ட கூடாதுன்னு மாப்பிள்ள கை கட்டி நிக்கிறான். இல்லனா நீங்க அத்தனை பேர் நொறுங்கி போயிருக்கீங்க. வெட்டி வந்துருவேன். என்னடா சொன்ன? நீ சுமார் மாப்பிள்ள, உன்னை கேவலமா பேசுறேன். கொத்தி போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறேன். ஏன்டா டேய், கை எடுத்து கூட போட தெரியாத கை நாட்டு நீ கை நீட்டி பேசுறியா? உன்னை கையே இல்லாம போடிடுவேன்டா. பண்ணாட பரதேசி பையல. போடா. சூரியகத்திய மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒத்தையில வருவீல, அன்னைக்கு ஏத்திடுறேன். நான் ஒத்தையில வந்தாலும் சரி, நீ கொத்தையோட வந்தாலும் சரி, மவனே நீ அன்னைக்கு செத்தடா. போடா. அப்பு, அவங்க பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போறான்னு தான் நான் வந்தேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அப்பு, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அப்பு. அந்த உலக வயன் என்னையும் கோட்டையும் அன்னைக்கு அம்பளார் வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அவனை அங்கேயே வெட்டி வகுந்திருப்பேன். சூழ்நிலை சரியில்லாம போச்சு. அவனை என்னடா பண்ணலாம்? சொல்லுங்க சித்தப்பா. அவன் கை ரெண்டி வெட்டி துண்டா எடுத்துருவான். மடையா கைய வெட்டினா மட்டும் அவன் பேசாம இருந்துருவானா? ஏன் சித்தப்பா, ஒரு காலை எடுத்து போலாமா? ஒரு காலை எடுத்தாலும் ஒரு நாளும் பேசாம இருக்க மாட்டான்டா. அவன் தலைய துண்டா வெட்டி ஊர் எல்லையில நட்டுருவோம்டா. 10ஆம் தேதி என்னடா? அன்னைக்கு நமக்கு தொழில் இருக்கு சித்தப்பா. 11 அன்னைக்கு சாத்த மாத்திரம் பஞ்சாயத்து இருக்கு. அப்ப 12 மாயாண்டி கையை வெட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டோம்ல சித்தப்பா. 13 தேதி அன்னைக்கே முடிச்சிருவோம்டா. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போடுங்கடா. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கிறேன். என்னங்க? என்ன நோண்டுங்க? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்க. சரி கொடுங்க. என்னடா இது? எவனோ 4 மூலையிலையும் மஞ்சள் தடவி அனுப்பியிருக்கான். ஏதோ மங்களகரமான விஷயம் போல் இருக்கு. எவனாவது விருந்து கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பான். ஏன்னா இந்த ஊருக்குள்ள நான் தானே பெரிய மனுஷன். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா லெட்டர் படிங்க. படிச்சுட்டு 4 வார்த்தை நல்ல வார்த்தை எழுதிருந்தா சந்தோஷமா சாப்பிடலாம்ல. டே உலக வாயா, வர்ற 13ஆம் தேதி உடம்புல தலை இருக்காதுடா. என்னங்க, வயிறு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, ஒரு வாயாவது சாப்பிடுங்க. ஏன் உயிரே பிரச்சனையா இருக்கு, வயிறை பத்தி பேசுறியாடி? உங்களுக்கு பிடிச்ச தலைக்கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேங்க. என் தலைக்கே ஒருத்தன் குறி வச்சுட்டா தலைக்கறி முக்கியமாடி. என்னங்க, வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன திட்டுறீங்க? ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனை நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதியிருப்பான்? ஏங்க, என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரோட்ல போற வர்ற பொண்ணுங்களை எவ்வளையாவது நீங்க டாவடிச்சு அவளுகளை கட்டிக்கிட்டு போன அந்த புருஷங்கள யாராவது ஒருத்தர் இந்த லெட்டர் எழுதிருப்பானோ? ஏய்,
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால டாவடிச்சு அவளுக்கு புருஷனுக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா எனக்கு மட்டும் இந்த லெட்டர் வராதடி. நாட்டுல 99 கோடி பேருக்கு இந்த லெட்டர் தாண்டி வரும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் டாவடிக்கிறானுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் டாவடிக்கிறானுங்க. இது டாவு லெட்டர் இல்லடி, காவு லெட்டர். ஏய், என்னடி என் மூஞ்ச புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை பாத்துக்கிறேங்க. முடிவே பண்ணிட்டியா நீ? ஏய், என்னடி இதெல்லாம்? வர 13ஆம் தேதிக்கு மேல இது என் கழுத்துல இருக்குமோ இருக்காதோ? தாக்குறாடா. வாங்கண்ணே, என்னண்ணே இந்த பக்கம்? ஆறுமுகண்ணே, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தனுங்க. அடிக்கிறேண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க. சரிண்ணே. சுத்துறண்ணே, நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க. சரி. ஏண்ணே, சமீபத்துல யாராவது புதுசா அறுவாள் செய்ய உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் புதுசா செய்தானே ஆர்டர் தராங்க. ஏண்ணே, யாரையாவது வெட்டுறேன் குத்துறேன்னு பேசிட்டாங்களா? வர்றவன் பூரா வெட்டணும் குத்தணும் தானே பேசிட்டு இருக்காங்க. என்ன குறிப்பா 13ஆம் தேதின்னு ஏதாவது பேசிட்டாங்களா? அன்னைக்கு 6 அடிக்க ஆர்டர் கொடுத்தாங்க, 5 அடிச்சிட்டேன், 1 அடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சுட்டானுங்க, சோழிய முடிச்சுட்டானுங்க. அண்ணே அண்ணே, இத புடிங்க. எதுக்கு நீ பணத்தை கொடுக்குறீங்க? புடிங்கன்னு நான் சொல்றேன். அண்ணே, வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில் இருந்து ஒரு அருவாள் கூட வெளியே போக கூடாதுன்னு. அருவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாதுன்னு வாக்கு கொடுத்துட்டோம்னே. வாக்கு வாக்கு அண்ணே, தெரியாம சொல்லிட்டுருங்க அண்ணே. வாக்க பாக்காதீங்க அண்ணே, என் வாழ்க்கைய பாருங்க அண்ணே. டேய், எவன்டா லெட்டர் எழுதுனவன்? டேய், இம்மாம் பெரிய ஊருக்குள்ள நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? வர 13ஆம் தேதி வெட்டிடுவோம். எப்பா லெட்டர் எழுதி போட்டியா? அது எழுதி போட்டு 2 நாள் ஆச்சுப்பா. இவனுக்கு தாண்டாது, முடிச்சிருவானுங்கடா, ஜோலியா முடிச்சிருவானுங்கடா. அண்ணே அண்ணே அண்ணே, 2 அண்ணே, கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்ன முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா அண்ணே? இல்லன்னா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு என்னன்னே துரோகம் பண்ணேன். என்ன அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. அண்ணே, இந்த லெட்டர் போட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அட என்னண்ணே, 13ஆம் தேதி லாரியை வர சொல்லி லெட்டர் போட்டோம். ஓ, லாரியிலேயே வா. அறுத்து லாரியில போட்டு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்களோ? அண்ணே, இந்த வெட்டி சாச்சிருவோன்னு சொன்னீங்களே, அது தோட்டத்துல கரும் முத்தி போச்சு, வெட்டி ஆளுக்கு ஏத்தணும்னு பேசிட்டு வந்தோம். மிஸ்டேக்டா, மை மிஸ்டேக். என்ன இதெல்லாம் கேக்குறீங்களா? உங்க பிரச்சனை என்ன? அது பெரிய பிரச்சனை. அப்படி என்னண்ணே உயிர் போற பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. ஏய், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எது பேசுறதுனாலும் புரியுற மாதிரி தெளிவா பேசுங்கடா. இப்படி மொட்டை மொட்டையா பேசி எங்களை குழப்பாதீங்கடா. வெட்டிடுவோம், சாச்சிருவோம், கொளுத்திடுவோம்னா நாங்க என்னடா நினைக்கிறது? கரும்பை வெட்டிடுவோம், மரத்தை சாச்சிருவோம், வீட்டை கொளுத்திடுவோம் அப்படின்னு புரியுற மாதிரி பேசுங்க பிரதர்ஸ். கொஞ்ச நேரத்துல என் வயித்தை கலக்கிருச்சுடா சாமி. என்னது இது? உன் போட்டோ இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு பாக்குறியா? உங்க மாமாவும் தாத்தாவும் இது எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, அவங்க இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு என்கிட்ட சொல்ல, நானும் ஆர்வ கோளாறுல கூட பிடிக்கிற பசங்கிட்ட எல்லாம் இவ தானே என் பொண்டாட்டின்னு சொல்லி பத்தாக்குறைக்கு பெருசு பெருசா ப்ளோ பண்ணி ரூம் எல்லாம் மாட்டி கண்ணாபுடன் கணவரை கண்டு தொலைச்சிட்டேன். இவ்வளவு ஆசைய மனசுல வம்பா வளர்த்துட்டு எங்க வீடு தேடி வந்து வாங்க எங்க பொண்ணை பார்க்க வாங்கன்னு வேற கூப்பிட்டுட்டு, அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி கட்டுனா என் மாமனை தான் கட்டுவேன்னு நம்மள காலவாரி விட்டுட்டியம்மா. இப்ப நான் என்ன செய்யறது? தனியா படுத்து தலையணை கட்டிட்டு தூங்குறதா? நீ கட்டினா உன் மாமனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்ட, ஆனா நான் கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன். பதில் சொல்லிட்டு போடி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போய் பாப்பா பார்த்து பேசினா அது மனசு மாறுங்கிறதுக்காகத்தான் போய் பேச சொன்னேன். இப்படி ஆகும்னு நினைக்கல. அதனால என்னங்க பரவாயில்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் வரேங்க. கும்பிடுறப்பு வா வா. பெரிய விருப்பம் இருக்காங்களா? என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான விஷயம். அட என்னன்னு தான் சொல்லுப்பா. அதான் வெட்டினரி சுந்தரையா வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்ற வெள்ளிக்கிழமை முடிக்கிற காளி கோயில வச்சு தாலி கட்டிக்கலாம் சொல்ல சொன்னாங்க.
யாருக்கு கல்யாணம்? நம்ம பெரியப்பனுக்கு தான். திடீர்னு ஓடுது. எதுக்கு தாய் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த? இன்னொருத்தைய கட்டிட்டு வாழ தயாரா இருக்கிற மாமா என்ன கட்டிட்டு வாழலாம்ல தாத்தா. என்ன விட உசுராவும் ஊருத்தாவும் என் மாமாவை பாத்துக்கிறதுக்கு இந்த ஊர் உலகத்துல வேற ஒருத்தி இருக்காளா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. என் மாமாவுக்கு பிடிக்காத இந்த உசுரி நீ என்னத்துக்கு தாத்தா? அதுக்குதான் இந்த முடிவு எடுத்த. செத்த நேரம் பாக்கலன்னா செத்த பொணமா இல்ல போயிருப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒரு துணை இல்லைன்னு தானப்பா பாப்பா இப்படி எல்லாம் பேசுது. 1000 அசிங்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா பேசாம நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளைய பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான்ப்பா இந்த ஏற்பாடு செஞ்சேன். நீ 1000 காரணம் சொல்லி நியாயப்படுத்தலாம்ப்பா. பக்கத்துல இருந்ததுனால பார்த்து காப்பாத்தி விட்டோம். இதுவே நம்ம இல்லாத நேரத்தில் நடந்திருந்ததுன்னா இவ்வளவு காலமும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்குமேப்பா. என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? தம்பி, ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு. ஏன்? இன்னைக்கு 13ஆம் தேதியில. ஆஹா, அதுக்கு ஊருக்குள்ள ஏதோ நடக்க போதாம். அதுக்கு ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்களா? அடடடடடடா, கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம மேட்ரு போயிடுச்சா? பள்ளிக்கூடம் லீவு, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, மேல பறக்காது, கடை அடைப்பு. டேய், ஒரு லெட்டர் என்ன பெரிய லீடர் ரேஞ்சு கொண்டு போய் விட்டுச்சேடா. யாரா அந்த லெட்டர் எழுதினவன்? எங்கடா இருக்கிற சாமி? எவனோ ஒரு களவாணி பையன் 13ஆம் தேதி உன் தலை எடுத்துருவேன்னு எனக்கு நாள் குறிச்சு லெட்டர் போட்டான். அந்த லெட்டரை படிச்சதுல இருந்து எனக்கு தூக்கம் இல்ல, ஊக்கம் இல்ல, உண்றதில்ல, தின்றதில்ல. கண்ட கண்ட நாய்ங்க காலை புடிச்சு கெஞ்சற. அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுள் நீ, அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவனை எனக்கு அடையாளம் காட்டு. அப்படி உனக்கு காட்ட இஷ்டம் இல்ல, அவன் 2 கண்ணையும் நோண்டி நொல்லையாக்கிரு. இல்ல கை கால் விளங்காம செஞ்சிரு. சாமி, அவன் சொன்ன 13ஆம் தேதி இன்னைக்கு தான். பாதி நாளை கடந்துட்டேன். மீதி நாளை கடந்துட்டேன்னா என் தலை தப்பிச்சிரு. அப்படி என் தலை தப்பிச்சிருச்சுன்னா சாமி, என் தலைக்கு மேல இருக்குது பாரு முடி, அந்த முடிய உனக்கு சன்மானமா தர்றேன் சாமி, சன்மானமா தர்றேன் சாமி. ஐயோ அம்மா, என் தலை போச்சு. டேய் டேய், தேங்காய கீழே வச்சீன்னா அது 2ஆ உடைய போகுது. அதை ஏன்டா பொக்கரான்னு குண்டு போட்ட மாதிரி போடுற? போடா. டேய் வா இந்த பக்கம். நீ என்ன என் பின்னாடியே சுத்துற? உங்க அண்ணி எனக்கு பாடி கார்டு அனுப்பியிருக்காளா? இல்லனே, உங்களுக்கு ஏதாவது ஆயி போச்சு வீட்ல வந்து தகவல் சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கனே. ஓ, இப்படி ஒரு சதி நடக்குதா? எனக்கு ஏதாவது ஆக அதை ஓடி போய் தகவல் கொடுக்கலான்னு பின்னாலேயே சுத்துற. ஆமாண்ணே. ஆண்டவா, இது அடுக்குமா? இதெல்லாம் அடுக்காதரா, இது அடுக்காதரா. டேய் ஆடுறா, இங்க பாடுறா. இந்த நூலாம்படத்தாலே இங்க உட்கார்ந்துருக்கான். அவரு காலு மேல காலு, அவர் தோரணை, அவர் தெனா விட்டு வாயில ஒரு சுருட்டு. இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்த தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அவன் சர்ச்சில், இவன் வெறும் எச்சில். இந்த எதுக்குடா அடிக்கடி சுருட்டு பிடிக்குது? அவருக்கு மூலமாம்னே. டேய், சாதாரணமா மனுஷனுக்கு மூலம் வந்தா பண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும். பண்ணிக்கே மூலம் வந்தா எதடா சாப்பிடுறது? டேய், இன்னும் எகத்தாளமா இருக்கிறியா? இங்க பாரு, எட்டிட்டு இடுப்பு மேல மிதிச்ச 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவேன். எடா கால. அண்ணே நான் கிளம்புறேனே. டேய் இருடா, பாடி கார்டு நீ எங்கடா போற? சங்கடிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்குதான்னு கேட்டு வந்தேன். என்ன லெட்டர் வந்துச்சா? 13ஆம் தேதி ஞாபகம் இருக்குமே. சிக்கிட்டோம்டா. ஐயா, இப்ப என்ன நடந்து போச்சு நீங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? வயசுல நீங்க எவ்வளவோ பெரியவங்க ஐயா. தலையெல்லாம் கோழி முட்டை மாதிரி வெள்ளையாகி போச்சு. நீங்க பார்த்து வளர்ந்த பையன் நான்.
உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா இந்த கையை எடுத்து சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பலாம். அதை விட்டுட்டு பசங்களை இவ்வளவு நீள அருவாள் எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்களே. அது பசங்க அருவாளை திட்டி ரொம்ப நாளாச்சு. நல்ல விளைஞ்ச சதையா பார்த்து வெட்டி திட்டலாம்னு வந்திருக்காங்க. அது நல்லா இல்ல இல்ல. எங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காதுங்க. தலையை வெட்டி இங்க வைக்கவா இல்ல வீட்டுக்கு அனுப்பவா? ஐயா, தலையை வெட்டுறதுன்னு ஆகி போச்சு. அதை இங்க வச்சா என்ன, அந்த கருமத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? ஐயா பெரிய மனுஷரே, இருங்க ஐயா, எங்க குலசாமியை கும்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள பெரிய கருப்பு எங்க தப்பிச்சுட்டா சாமி? தப்பிச்சிட்டியா? ஓடி போ. இன்னொரு 13ஆம் தேதி வராமையா போயிரும். வாங்கடா. இவ்வளவு பிடிவாதமா இருக்க பிள்ளையா எப்படி அப்ப இன்னொருத்தர் கட்டி கொடுக்க முடியும்? ஊமையிலும் மாமனை தான் கட்டிக்கிறவேன்னு முடிவா சொல்லுது. அவரு மாட்டேங்கிறாரு. இப்படியே போனா என்ன தப்பு முடிவு? பாரு, ஊர்ல உருப்படாத பசங்க எல்லாம் தூணு உட்கார்ந்துருக்கானுங்க. ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பார்த்தானு மறுபடியும் கூடி பேசுறீங்களா? தாத்தா, மாமா என் மேல இருக்க கோவத்துல 3 நாளா சாப்பிடல. சாப்பிட்டு சொல்லுங்க தாத்தா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஊருக்குள்ள எல்லா பயிர்களும் நீ அறத்தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு கேவலமா பேசுறானுங்க. யார் உங்களை குறை சொல்லி பேசுறது? நம்ம எல்லாம் அக்கா மகளை கட்டுறது முறதானப்பா. என்ன நொறதானப்பா? ஏன் ஊரெல்லாம் சுத்தி உதாரணம் தர்றீங்க? என்ன எடுத்துங்க, நான் அக்கா மகளை தான் கட்டியிருக்கேன். அவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். நாங்க நல்லா வாழலையா? என்ன கெட்டு போச்சு? பெரியவங்க நீங்க தான் தம்பிக்கு எடுத்து சொல்லணும். என்னத்தை எடுத்து சொல்ற? நானா வேணாங்கிறேன்? அவன் தானே பிடிவாதமா மாட்டேங்கிறான். என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன எல்லாரும் கல்யாணம் கூடி உட்காந்து நாடா நடத்துறீங்களா? எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. நான் போறேன். பிடிக்குமாமா? வளர்த்த பொழுது அறிவில்லாம் பேசுனா பெத்த அப்படி விவரமெல்லாம் பேசுனா எப்படி? தாத்தா பேத்தி எக்கடை கட்டு போட்டு எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை துரத்திட்டீங்களா ஐயா? மாப்பிள்ள தாத்தா, மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. மாப்பிள்ள நில்லுங்க. மாப்பிள்ள நில்லுங்க. மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. என்ன கோட்டை கொதிச்சுக்கிட்டு இருக்க கோவத்தை எல்லாம் குடிச்சு அமர்த்தி புள்ளான்னு பாக்குறியா? இப்போ ஒண்ணு கெட்டு போயில. அவன் குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். கோவிச்சுக்கிட்டு போய் தோட்ட வீட்டுல உட்கார்ந்துருக்கான். நல்ல சந்தர்ப்பம். என்ன சொல்ற? இப்பே போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி ஆத்துலயோ குளத்துலயோ வீசி எரிஞ்சிட்டு வந்துடலாம். வா. அவனை வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெட்டும் போது அவன் உடம்புல ஏற்படுற காயத்தை தவிர வேற எந்த கஷ்டமும் இருக்காது. நிம்மதியா போய் சேர்ந்துருவான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் உசுறு அவன்கிட்ட இல்ல சித்தப்போ, அது வேற எங்கேயோ இருக்கு. அங்க கைய வச்சாத்தான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு சாவான். யார்த்தா வீட்டுல? இங்க வாரா சத்தி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உன் பேர் என்னத்தா? பூமையில சித்தப்பா. பூமையில நீதான் பெரிய கருப்பன் வச்சிருக்கதா சொல்றாங்களே, அந்த பிள்ளையா? நல்லா இருக்கு. இந்த பாராத்தா, எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம், அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உன் மாமனும் தாத்தனும் சந்தையில தரகு வேலை தான் பண்றாங்களா இல்ல இந்த ஊருக்குள்ள ஒண்ணு வச்சு வேற ஏதாவது தொழில் பண்றாங்க? என்னடா சொன்ன? உன் மாமன் இந்த மலையோட மோதிட்டு இருக்கா. மண்டை உடைஞ்சு செதற போறது அவனுக்கு தான். சொல்லி வைக்கணும். ஏண்டா வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட வம்பிடுத்து வாய்த்துக்கிறாரா பண்றீங்க? டேய், உங்க அத்தனை பேரை கொத்தி கொதறி போடுவேண்டா களவாணி பசங்களா. யார பார்த்து களவாணி பசங்க சொல்லத்தாண்டா? களவாணிக்கு போறத களவாணி. இவன் செய்யற தொழில கிளா பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாத்து நிக்கிற. ஓ, பெரிய தொழில். 5-6 ஃபேக்டரி கட்டி 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கானுங்க. ஆடு மாடு திருடுற நாய்களுக்கு பேச்ச பாடுறா. காடு விளைஞ்ச நாங்க ஏன்டா களவாண்டோம்? ஐயோ அம்மா, காடு விளையலன்னா அதுக்கு என்ன ஏன்டா அடிக்கிற? டேய் இருக்குடா, உங்க அத்தனை பேருக்கு இருக்குடா இன்னைக்கு. மாப்ள பாப்பாவே. என்னாச்சு பாப்பாவுக்கு? அந்த கோட்டசாமி
மீனாட்சி மாதிரி அவனை வெட்டி செவக்க வச்சுட்டு வாடா. என்னங்க பாத்தா பேச்சு கேட்டு கையில அருவாள் எடுத்துட்டீங்க. கட்டின பொண்டாட்டியும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. வில்ல எடுத்துக்கிட்டு போற புருஷனுக்கு அம்பெடுத்து கொடுக்கறவரே பொண்டாட்டி. எந்த ஈன பயரத்தை இந்த சிரிக்கி உடம்புல ஓடுதுன்னு தெரியலையே. பொட்டு அழிஞ்சு போயிருமுன்னு புலம்புகிட்டு நிக்கிறான். என்னடா ஐயா நிக்கிற? கோட்டச்சாமி கொண்டு வாடா, இதோட சேர்த்து கோத்து புடுறேன். யோசிக்காத பெரிய கருப்பா, என்ன வெட்டிரு. அந்த குழந்தை என்ன பார்த்துருச்சுடா. என்ன கேவலமா நினைக்கும். நான் ஊருக்குள்ள நடமாட முடியாது. பெரிய கருப்பா என்ன கொன்னுரு, என்ன கொன்னுரு. என் நெஞ்சு மேல கால வச்சுட்ட. இத நினைச்சு நினைச்சு நான் உன்னை வெட்டுவேண்டா. உன் வம்சமே இல்லாம ஆக்கிடுவேண்டா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன போட்டுடா, போடா போடா போடா. சின்ன பிள்ளைங்க மனசுல எதுவுமே ஆழமா பதிஞ்சிரும் சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட மனசுல நான் ஒரு கொலைகாரனா பதிய விரும்புறேன். அதனாலதான் உயிரோட விட்டு போறேன்டா. கழுத்து வரைக்கும் வந்த அருவா ரொம்ப நாள் காத்திருக்காது. என்னடா அடிச்சம் பிடிச்சன்னு வந்து நிக்கிற? அவங்கள 2 பேரை வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருந்தா நீ என் மகன். மாமா அதை விடுங்க. ஆறுன கோபத்தை அடுப்பு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்னத்தை விட சொல்ற? என்னத்தை விட சொல்ற? எடுத்து பிழைக்கிற அவங்களுக்கே எவ்வளவு தமிழ் இருந்தா கொடுத்து வாழ நமக்கு எவ்வளவு தமிழ் இருக்கும்? அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருந்திருக்கு. அந்த நேரம் நான் வீட்டுல நான் போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தா அவங்க அத்தனை பேர் தலையும் நம்ம குப்பை வீட்டுல குமிஞ்சு கிடந்திருக்குமியா. நம்ம வீட்டு வாசல வந்து நம்ம பிள்ளைங்க கேவலமா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்கள விட சொல்றீங்க? பெரிய கருப்பு ஐயா, மச்சான் எங்க மச்சான் நம்ம தம்பி பெரிய கருப்பு? எதுக்கு அப்படி ஓடியாடுற? அந்த நிக்கிறான்ல. ஐயா தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகல பெரியமா. அது இல்லப்பா, அவங்க கொலகார கூட்டங்க. வெட்டு குத்தே விளையாட்டா தெரியுறவங்க. நீ எங்க போனாலும் எதுக்கு போனாலும் ஒத்தையில போவாதப்பா. மாமா மச்சானே துணைக்கு கூட கூட்டிக்கிட்டு போ. அப்படியே நீ எங்கேயாச்சும் போகணும்னா கூட எதுக்கு இடுப்புல ஒரு சூரிய கட்சியை சொருகிக்கிட்டு போ. அங்க என்ன என் பிள்ளைகிட்ட ஒப்பாரி வச்சு நிக்கிறவ? காட்டுல ஆடு மாடு தாண்டி கூட்ட கூட்டமா தெரியும். சிங்கம் தனியா தான் தெரியும். என் மகன் சிங்கம்ல. ஊரே திரண்டு வந்தாலும் ஒரே ஆளா நின்று அடிப்பான். சும்மா இருல பேசாம. மாப்பிள, என்னதான் சாமிக்கு பக்த மேல கோபம் இருந்தாலும் கும்பிடுற சாமி கோயில் விட்டு வெளியே வரக்கூடாது. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, வீட்டுல பாப்பா தனியா இருக்கு. நீங்க அப்பாவை பெரியமாவையும் கூப்பிட்டு போங்க. நான் அப்புறம் வரேன். ஆட இந்த தோட்டத்து சாலையில ஏங்க சொல்ல கடையில் உட்காந்துருக்கீங்க? வாங்க மாப்பிள. மாப்பிள தம்பிதான் சொல்றான்ல, அவன் வேதனை தீர வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும். வாங்க வாங்க. முடியாடி.
நீ கால்ல வந்து கவரால முடியாது. முடியாது. என்னைய பிள்ளையும் அனாதையா விட்டுட்டு சாமியார போறீங்களே. கண்ணீர் தான் வைக்கிற நகையாரு. எடுத்துட்டே. முடி வர்த்திட்டேன். சன்னியாசம் வாங்குற முடி வர்த்திட்டேன். உன் கூட வந்து எடுத்த முடியாது. முடியாது. ஓடி. வேணாங்க. ஏய் பழனி, என்னடா அது புதுசா காவிய கட்டிட்ட? எப்ப பார்த்தாலும் என் முட்டாட்டி என்ன திட்டிட்டே இருந்தா. நானும் பல முறை சொல்லி பார்த்தேன் சாமியார் ஆயிடுவேன் சாமியார் ஆகணும். அவ கேட்கல. வெறுத்துட்டு சாமியார் ஆயிட்டேன். வெறுத்த விவசாயி ஆகு. சாமியாரத்தான் ஆகணுமா? நாடு பூரா ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. போய் ரோடு போடுங்க. கிராமம் கிராமமா பொம்பளைங்க தண்ணி இல்லாம குடத்தை தூக்கிட்டு அலையறாங்க. போய் கிணறு வெட்டி வைங்க. இல்ல பார்டர்ல போய் சண்டை போடு. என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷனே அவ அப்படி திட்டலாமனே. தாலி தானடா கட்டின. நீ என்ன தாமிரபரணி ஆத்துல டேமா கட்டின? அது என்ன பெரிய இன்ஜினியரிங்கா? அத கூட நீ எங்கடா கட்டின? ஐயர் எடுத்து கொடுத்தாரு, அதை வாங்கி நீ கட்டின. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. கெட்டி மேளம்னு. இது வரைக்கும் மேளம் தாண்டா கெட்டியா இருந்திருக்கு. நீங்க கட்டின தாலி கெட்டியாவே இல்ல. தூங்கும் போது அவுத்துட்டு போயிடுறீங்க. ஆமா, சாமியார் ஆகிட்டிய, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? 4 வீட்டு வாசல்ல போய் அம்மா தாயனா அள்ளி போட போறாங்க. அந்த அரிசி ஒரு தடவை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விவசாயி எவ்வளவு சிரமப்படுறான். அதுக்கு என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நீங்க உழைக்காம ஒண்ணும் செய்யாம வாசல்ல வந்து நின்னு அம்மா தாயம்பீங்க. அதை வடிச்சு நாங்க உங்களுக்கு சாப்பாடா போட்டா அதை வாங்கிட்டு பதிலுக்கு எங்களுக்கு சாம்பலை கொடுப்பீங்க. ஏய், இப்ப சொல்ற எல்லா சாமியாருக்கும் காவிய கழட்டி தூர எறிஞ்சிட்டு வேஷ்டியை கட்டிட்டு விவசாயத்துல இறங்குங்க. அப்ப தாண்டா இந்த நாடு உருப்படு. போச்சா? என்னப்பா பலமா யோசிச்சுட்டு இருக்க? என்னத்த யோசிக்க போறாரு? நெல்லுக்கு போட்ட உர தண்ணி பக்கத்து வேலைக்கு பாயக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அது இல்லப்பா, வருஷா வருஷம் நம்ம முத்துமாரி அம்மனுக்கு முளைப்பாரி வளர்த்து திருவிழா நடத்துவோம். எல்லா வருஷமும் நம்ம பெரிய தான் முன்னாடி நின்று இந்த காரியத்தை நடத்துவாங்க. அட நீ வேற, அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு அவர் இருக்க மனநிலைக்கு இந்த வருஷம் திருவிழா நடக்குதோ இல்லையோ. எங்க குடும்ப பிரச்சனைக்காக இருக்க ஊர்க்காரியத்தை தள்ளி போடுறீங்க. அது நல்லபடியா நடக்கட்டும். இருக்க அத்தனை கிராமத்திலயும் இந்த கோட்டச்சாமிக்கு பயந்து நெஞ்சில நெருப்ப கட்டிட்டு திரிஞ்ச பயல்கள்லாம் இன்னைக்கு சில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி குனிந்து போய் திரிறாங்க. சித்தப்போ ஒண்டியால ஊருக்குள்ள புந்து நம்மளை அடிச்சு அசிங்கப்படுத்தினா கோட்டை. இனி வெக்க மனத்தோட வேட்டு கட்டிட்டு வெளியே போக முடியாது. என்னத்துக்குடா இந்த ஊருக்குள்ள என் அங்காளி பங்காளி சின்னத்தா மக்க பெரியத்தா மக்கள்னு இத்தனை பேர் இருக்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு இளவட்டம் வெட்டருவாளும் வேல்கம்பமா வாங்கணும். கழகம் போறதுனா ஐப்பசி கார்த்திகையில அடமலை அடிக்கிற மாதிரி ஓயக்கூடாதுடா. 10 இல்ல 100 இல்ல எத்தனை தலை உருண்டாலும் சரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. விடிஞ்சி எந்திரிச்சு எந்த பத்திரிகை எடுத்து படிச்சாலும் இந்த கோட்டசாமி பேர் தாண்டா கொட்டை எழுத்துல இருக்கணும். ஜில்லா கலெக்டர் வரைக்கும் இந்த சிங்கத்தை பத்தி தாண்டா பேசணும். நாளைக்கு காலையில பெருங்கிற மண்ணுல விழுகிற ரத்தம் அவங்க ஆத்தாளுக்கு பொங்க வச்சு வெட்டுற ஆட்டுக்கடா ரத்தமா இருக்க கூடாதுரா. அவன் அருமை பெருமையா வளர்த்து வச்சிருக்கானே, அவன் அக்கா மக ரத்தமா இருக்கணும். கைய பிடிச்சதுக்கே ஊரு பூந்து அடிச்சான்ல, அவளை கண்டம் துண்டமா வெட்டி எறிங்கடா. என்ன செய்யறான்னு பாக்குறேன். ஏய், மழை பெஞ்சா பிடிக்க கொண்டு வர கொடைக்குள்ளையும் கொங்கானி சாக்குள்ளையும் வீச்சரோட மறைச்சு எடுத்துட்டு போங்க. விரிச்சு படுக்க உட்கார கொண்டு வர கோரம்பாய்க்குள்ளையும் ஓலப்பாய்க்குள்ளையும் வேல்கம்பை மறைச்சு கொண்டு போங்கடா. கள்ளு தண்ணிய குடிச்சேன், சாராய தண்ணிய குடிச்சேன்னு எவனாவது கவுந்தடிச்சு படுத்தீங்க, ஒரு பயல ஊருக்குள்ள உசுரோட விட மாட்டேன். நான் எந்த திசையில இருந்தாலும் என் 2 கண்ணு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும். விடிய விடிய கூத்து பார்த்து கண்ணசுற நேரத்துல கழகம் போறது வெட்டுங்கடா.
என் பாப்பா மேல எப்படியெல்லாம் பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அதை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு மற்றவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். உனக்கு சொல்லாமலேயே தெரியும். அது சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் எல்லாம் பேசுது. அதோட மனசை மாத்தி அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படியாச்சும் நீதான் அமைச்சு கொடுக்கணும். என் மாமா என் மேல எவ்வளவு பாசம் வச்சு வளர்த்தாங்க, எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு மத்தவங்களுக்கு சொன்னாதான் தெரியும். உனக்கு சொல்லாமலே தெரியும். அந்த மாமனை விட்டு நான் இன்னொருத்தருக்கு வாக்கப்பட்டு போக மாட்டேன். நீதான் என் மாமா மனசை எப்படியாவது மாத்தி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அமைதி அமைதி அமைதி. என் மாப்பிள்ள பேச போறாரு. மாப்பிள்ள பேசுங்க. சுத்தி இருக்கிற கிராமத்துல இருந்து எல்லாரும் எங்க ஊர் முத்துமாரியம்மன் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. வணக்கம். நமக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, சந்தோஷம் தான் முக்கியம். புதுக்கோட்டை கரகாட்டக்கார பார்ட்டி தான் நம்ம ஜில்லாலேயே பெரிய பார்ட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம தம்பி மதுரை ராஜசேகர் அவர்கள் நம்ம ஏரியாலேயே ஆட்டத்துல பெரிய கெட்டிக்காரர். அடிங்கப்பா மேலத்தை அடிங்க. சகோதரி புதுக்கோட்டை ராணி அவர்கள் ரொம்ப திறமையான ஆட்டக்காரங்க. அது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எல்லாரும் விசில் அடிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கறனால தான் அவங்க பல இடத்துல அட்வான்ஸ் வாங்கிறதும் கூட நம்ம ஊர் மேல இருக்கிற ஒரு பிரியத்துல இங்க ஆட வந்திருக்காங்க. இதே மாதிரி கூத்து வெடிய வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடைபெறும். எல்லாரும் வெடிய காலையில வரைக்கும் இருந்து அம்மனோட அருளை வாங்கிட்டு போகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள மாப்பிள்ள முக்கியமான ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? அதை நீங்களே சொல்லிருங்க. சாரிம்மா. பெரியோர்களே, எதுக்கு வயக்காட்டுல எருவு மேய்க்கிற மாதிரி கத்துறீங்க? இதுல மெதுவா பேசினா சத்தமா தான் கேக்கு. ஆமா, இவர் பெரிய விஞ்ஞானி. ராக்கெட்ல செவ்வாய் மண்டலத்துக்கு போய் வந்தவர். அட போ மாப்பிள்ள, எனக்கு பேச தெரியும். ஜனங்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். ஆட்டம் நடக்கும் போது இடையில எந்திரிச்சு வந்து அரசியல் தலைவர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. பிடிச்சமான சினிமா நடிகர்கள் மேல பாட்டு கட்டி பாட சொல்லக்கூடாது. அப்புறம் ஊடால துண்டு சீட்டு விடக்கூடாது. முக்கியமா அன்பளிப்பு குத்தக்கூடாது. அது பிரச்சனை ஆகிடும். இது ஊரு கட்டுப்பாடு. ஆட்டத்தை பிச்சிருக்கா. நிறுத்துறா. எந்த ஊரா நீ? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பனுக்கு மாதிரி நோட்டு அன்பளிப்பு எல்லாம் குத்த கூடாது. ஏன்டா குத்துற? பக்கத்துல என்கிட்ட இருக்கு, குத்துறேன். உன்கிட்ட இருந்தா குத்திக்கடா. அந்த பக்கம் இடம் இருக்குல்ல. இன்னும் முளப்பாரி எடுத்து கொட்டலையே, அதுக்குள்ள கழக பொருவிட்டாங்களே. என்னடா குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஏன் 10 தலை உருள வேணாமா? கோட்டச்சாமி, பூந்து வெட்டுற. சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கலாம்.
உன் ஊருக்கார வர வேண்டாம், எனக்காக என் ஊருக்கார வர வேண்டாம். உனக்கு நான் எதிரி, எனக்கு நீ. எத்தனை நாளைக்குடா? இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே தோக்கம் இல்லாம ஜெயிக்கும் இல்லாம மோதிக்கிட்டே இருக்கிறது? இன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம். ஒண்ணு உசுரோட நீ இருப்ப, இல்லன்னா வாடா வாடா பக்கம் வா வா ஒட்டி ஒட்டி வாடா வாடா வாடா. பாப்பாவையும் உங்களையும் ஒத்தையில விட்டுட்டு போறேன்ப்பா. சுத்தமான வீரன், ரத்தம் சிந்தலாம், கண்ணீர் சிந்தக்கூடாது மகனே. பெரிய அறுப்பு, நீ எனக்கு மகனா பிறந்து என்ன பெருமைப்படுத்திட்டடா. போயிட்டு வா, நான் இருக்கையா, உன் மருமகளை பத்திரமா நான் பாத்துக்கிறேன் ராசா. தைரியமா போயிட்டு வா. இந்த மாமனுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணும். அதை பார்க்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தாய், அது போதும். நெஞ்சிலே ஏழுது நேசாவதச்சவனே, மண்ணில பேரு இருக்கும், மறுபடி வரும் வரைக்கும் உறவுக்கு நீ கொடுத்த உயிர் இருக்கும். அன்பு நம்ம பூமி எங்கும் பூத்திருக்கும். சிங்க நட போட்டு வந்த தங்க மகராசா, கண்ணுல நீர் எதுக்கு கலங்கலமாலேசா, மனசு கலங்கலமாலேசா.
இன்னும் எங்கள் கரிசல் பூமியில் இந்த பெரிய கருப்பனைப் போல் எத்தனையோ ஈரமுள்ள இதயங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு மனிதனும் பிறருக்காக வாழ்ந்தால் இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் ஒரு உறவு இருக்கும். உறவுகளோடு நாங்கள்.